කියමු හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ ආපත්‍ය வச்சனம் கர்த்தர் நல்லவர். ළඟ එක්කෙනාට කියන ස්වාමීන් වහන්සේ ආපත්‍ය ஹalleluya හalleluya தேவனுடைய கண்கள் உங்களை காண்கிறது. දෙවියන් වහන්සේගේ නෙත් ඔබව දකිනවා தேவனுடைய கண்கள் உங்களை காண்கிறது. ළඟ එක්කෙනාට කියන දෙවියන් වහන්සේගේ ඇස් ඔබව දකිනවා කියලා தேவனுடைய கண்கள் உங்களை දෙවියන් වහන්සේගේ නෙත් ඔබව දකිනවා மரத்துக்கு மேல இருந்த சகையுவை ஆண்டவருக்கு தெரியும். ඒ කස උඩ සිටියව සකේස්ව දෙවියන් වහන්සේ சகையுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாதனால எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆசைப்பட்டான். ඒ සකේස්ව දෙවියන් වහන්සේ කවුද කියලා දන්නේ නැති නිසා ஆனா ஆண்டவருக்கு அவனுடைய பேரும் தெரியுமா? නමුත් නමක් දන්නවා ස්වාමීන් වහන්සේ ஹalleluya தேவனுக்கு விரோதமாய் புறப்பட்டு போன சவுல දෙවියන් වහන්සේට විරුද්ධව ගියව සාඋල්ව ஹalleluya தேவன் அறிந்திருக்கிறார். දෙවියன் වහන්සේ දැනගෙන ஆனா සිටියා அவன் தேவன் அறிந்திருக்க இல்ல. නමුත් ඔහු දෙවියන් இந்த වහන්සේ காலை வேளையில் දැනගෙන உங்களை සිටියා. பார்த்து මේ சொல்லுகிறேன், උදෑසන ඔබ දෙවියන් நீங்கள் தேவனுக்கு வைராக்கியமாய் இருந்தாலும் இராவிட்டாலும், ඔබ දෙවියන් වහන්සේට ජොලි நீங்கள் தேவனுக்காய் வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும், உங்க பேரையும் தெரியும், உங்க வயசையும் தெரியும். ඔබගේ නමක් දන්නවා වයසක් දන්නවා இன்னொன்னு கூட்டி சொல்லவா? තවත් එකක් වැඩි உங்கள் කළා கிரியையும் அவருக்கு ඔබගේ தெரியும். ක්‍රියාවත් ஹalleluya 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 கோவிச்சாலும் பரவாயில்லை, ஒன்னு சொல்றேன், பக்கத்துல வாழ்ற கையை பிடிச்சு சொல்லுங்க. කොහොමද කමන්නේ ළඟ එක්කෙනෙකුට අතල්ලලා வாழ்ந்தா தேவனுக்காக வாழு, ජීවත් වුණා දෙවියන් වහන්සේ இல்லாட்டி தேவனை දෙවියන් விட்டுட்டு போயிரு. නැත්නම් දෙවියන් වහන්සේ අතල්ලා යන්න ரெண்டுக்கு நடுவுல சிக்கி கொண்டு தவிக்காத. දෙක මැද්දේ ඇවිල්ලා ඉඳලා අසු වෙලා ඔබ காலையில சும்மா ஒரு தோட் சொன்ன எனக்குள்ள வந்துச்சு. අද උදෑසන இப்ப நான் இங்க pulpitல வந்த உடனே පුල්පිට් එකට ආපු ගමන් ஒரு புல்ல அபாய உடுத்தின ஒரு ரூபத்தை நான் காண்கிறேன். ඒ நல்ல පුල් கவனிங்க. අබායයක් ඇඳපු ஆண்டவரே, රූපයක් இதை எனக்கு காண்பிக்கிறீங்க. ඇයි මේක මට පෙන්නුවේ அவர் சொல்றாரு, උන්වහන්සේ කියනවා அந்த பெண் ඒ කාන්තාව அவருடைய கணவனுடைய ஆசீர்வாதம். ඒ ඔහුගේ ස්වාම පුරුෂයාගේ இந்த பெண் ආශිර්වාද මොන ஹலோ, இந்த பெண் මොන කාන්තාවද சொல்லுங்களே. කියන්න கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே. ඒ ක්‍රිස්තියානි දරුවන්ට පමණක් එම නීති රීතියාව නම් அழகுள்ளவர்கள் தான், අලංකාරයි තමයි ஆனாலும் கணவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தங்கள் அழகை மறைத்துக் கொள்கிறவர்கள். නම ස්වාමි පුරුෂයාට තමාගේ අලංකාරය நல்லா கவனிங்க, அழகுள்ளவர்கள் தான் தன் கணவனுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதற்காக தங்கள் அழகை மறைத்துக் கொள்கிறவர்கள். ලස්සන වසා ගන්නවා நீங்க ஹalleluya சொல்ல மாட்டீங்க. ඔබ හalleluya කියන්නේ சொல்லுங்க, உங்களுக்கு கேட்டுச்சா? ඔබට කියපු දේ ඇසුණද நான் சொல்றேன், விளங்குதா உங்களுக்கு? මම කියන දේ அவர்கள் තේරුම් முழுவதுமாய் தங்களை மறைத்து තමාගේ සම්පූර්ණ ஏதோ ශරීරය ஒன்றை වසන பின்பற்றுகிறார்கள். යමක් ඔවුන් அதற்கு உண்மையாய் இருக்கிறார்கள், නමුත් ඒකට அதற்கு உத்தமமாய் இருக்கிறார்கள். උතුම් ලෙස நாங்க அங்கேயும் සිටිනවා இல்லை இங்கேயும் இல்லை. சொல்லுங்க, நாங்க அங்கேயும் இல்லை අපි ඒත් නෑ அங்க මේත් නෑ இங்க கொஞ்சம். ඒ පොඩ්ඩයි මේ அந்த පොඩ්ඩයි கொச்சி கடையில் சொல்லுவாங்க, தின்னாம் பாஞ்சான். මේ කොච්චිකඩේ කියන මේ කෑව පැන්නා කෑව පැන්නා ஹalleluya හalleluya ஹalleluya. ஹalleluya. இந்த காலை வேளையில் நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை, මේ උදෑසන ඔබ உன் කවුරු பேரை தேவன் அறிந்திருக்கிறார். ஹalleluya සිටිනවා ஹalleluya. உன்னுடைய கிரியை தேவன் ඔබගේ அறிந்திருக்கிறார். ක්‍රියාව දෙවියන් වහන්සේ දැනගෙන ஹalleluya. සිටිනවා சகையு ஆண்டவரை பார்க்க மரத்துக்கு மேல ஏறிட்டான் பாருங்க. සකියුස් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ දකින්න சகையுக்கு தெரியாத ஆண்டவருக்கு என்னுடைய பேர் தெரியும், அவனுக்கு தெரியாது. සකියුස්ට දන්න ස්වාමීන් වහන්සේට මගේ இன்றைய නම கனேக දන්නවා நீங்க කියලා. நினைக்கிறீங்க අද බොහෝ අය ඔබ என்னுடைய හිතනවා, கஷ்ட ஆண்டவருக்கு தெரியாது, මගේ என்னுடைய අමාරුකම வேதனை දෙවියන් ஆண்டவருக்கு මගේ தெரியாது, වේදනාව දෙවියන් நாம் படுகிற துன்ப ஆண்டவர் காணையில் என்று විඳින්නා වූ දුක උන්වහන්සේට දන්නේ நான் சொல்லவா? මම කියන්නද உங்க வீட்டுல வளர்க்கிற நாயிட பேரும் வயசும் ஆண்டவருக்கு தெரியும். ඔබගේ නිවස ඇති කරන බල්ලගේ නම වයස පවා දන්නවා கருசனை உள்ள தேவன். උන්වහන්සේ ඉතාමත් ඕනෑකම நமக்கே அவர் நம்மள கருசனை இல்லைன்னு இப்படிதான் சொல்லுவாங்க. வந்து அந்த பாருங்க, இங்க சுற்றிருக்கிறான் தான், எங்க இதுல போயிட்டு உசாவியை வெடித்திப்பானே, උසාවිල වෙඩි වච්චංග තනේ வெடித்தீர போனா கரல தீனு වෙඩි වච්චි එන්න வெடித்தீனோ யாருதுவலா වෙඩි වච්චංගன்னு சொல்லி ஓடிட்டாங்க வெடித்தீயப்பா வெடித்தீனோ தியாகம் கொடுத்துவலா ඒ වෙඩි වච්චවங்களே වෙඩි වච්චිட்டாங்க ஓடிட்டாங்க மினிச்சு ஊவலா நேரே ஊதவே பலவெடிக்கு வெடித்தீப்பேகீலா அவங்க தான் முதல்ல வெடி வச்சாங்கன்னு மனுஷங்கள் தெரியாது. ஹalleluya. ஹalleluya. அதே மாதிரி தான் இன்றைக்கு நம் அநேக கிறிஸ்துவுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ඒ ආකාරතම ක්‍රිස්තියානි ජීවිතය අපේ ஹalleluya. இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாராக. இந்த நாள் தேவனால் நீங்கள் மாற்றப்படுவீர்களாக. ஹalleluya. சொல்லுங்க, என் கிரியெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார், என் பேரை அறிந்திருக்கிறார், நான் யார் என்பது ஆண்டவருக்கு தெரியும்.
දන්නවා මං කවුද කියලා. அவர் என்மேல் அவ்வளவு கரிசனையா இருக்கிறார். ඉතාමත් ඕනෑකමින් මා දෙස බලනවා දෙවිඳුන් ලෙස இன்னும் கொஞ்சம் கீழே போய் மேல போய் சொல்லவா கீழே போய் சொல்லவா? පල්ලයට ගින් කියන්නද උඩට ගින් மேல போய் ஒன்னு சொல்லவா? என் தலைமுடி எல்லாம் தேவன் எண்ணி வைத்திருக்கிறாரு. මගේ ඉසකෙස් அவ்வளவு கரிசனையா இருக்கிற தேவன் மேல උනන්දුවෙන් සිටිනව දෙවියන් වහන්සේ. சொல்றதுக்கு முதல்ல 4 பேர் சொல்றாங்க நல்லா தான் போனீங்க அங்க வாரீங்கன்னு கேக்குறாங்க. දැන් அவ்வளவு கரிசனையா இருக்கிற தேவன் மேல එච්චර ඉතාමත් ඕනෑකමින් සිටිනව ඒ දෙවියන් වහන්සේ කෙරේ. நாங்க எப்படி இருக்கிறோம்? අපි කොහමද සිටින්නේ? சொல்லுங்க. කියන්න. ஏன் தலைமுடியை வெண்ணி வைத்திருக்கிறாரா? උන්වහන්සේ මගේ எங்க ඉසකෙස් பேரும் தெரியுமா? මගේ නම දන්නවලු. சவுல் சாமுவேல்ட்ட வரதுக்கு முன்னாடியே සාවුල් සාමුවෙල් ගාවට ஆண்டவர் சாமுவேல் எழுப்பி சொல்லி இருக்காரு, நாளைக்கு இந்நேரத்தில் தானே නාලකි මේ වෙලාවට එට මේ වෙලාවට எக்கனை கெனவா. ஒருவர் வருவாரு. ஹalleluya. ஹalleluya. உனக்கானதை உனக்கென்று கொடுப்பதற்கு கருணையோடு இருக்கிற நல்ல தேவன். ஹalleluya. அப்படியே நெஞ்சில கையை வச்சு நான் தேவன் மேல கருணையா இருக்கேன்னு மாத்திரம் பார்த்துட்டா சரி, கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் என் உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே நான் மேல எவ்வளவு கருணையா இருக்கிறேன். வாழ்வையே மெய்யாக மாற்றினீ மன்னான என்னையே உம் கண்கள் கண்டது. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ மன்னான என்னையே உம் கண்கள் கண்டது. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. ஹalleluya. நல்லா கவனிங்க. ஹalleluya. හොඳට අත්කම් දෙන්න. இன்றைக்கு உங்களுக்கு மனதா இருந்தால், අද දවසේ இன்றைக்கு ඔබගේ உங்களுக்கு மனதா இருந்தால் අද දවසේ தேவனை உங்கள் நண்பனாய் மாற்றிக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ ඔබගේ යාළුවෙක් හැටියට මාරු කරගන්න. சொல்லுவாங்க, உங்களுக்கு மனதா இருந்தால் ඔබගේ අදවතට කැමැත්තක් තිබෙනවා அவரை නම් உங்கள் நண்பராய் நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். උන්වහන්සේව ඔබගේ යාළුවෙක් හැටියට මාරු කරගන්න. சொல்றேன், உங்களுக்கு மனதா இருந்தால் නැවත කියන්න ඔබට දෙවියන් අදවත யோகநாதனோட கூட்டாளியாக விரும்பினாலும் මම යෝගනන්ද அவருக்கு விருப்பம் இல்லாட்டி ඔවුන්ට කැමති නැත්නම් மாய்மாலமா தான் கை கொடுப்பார். ඔබ ඇවිල්ලා මායාවක් ආකාරයෙන් තමයි අත දෙන්නේ. சொல்றேன், தேவன் உங்களை நண்பராய் மாற்றிக் கொள்வதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබව යාළුවෙක් ලෙස எனக்கு விருப்பமா இருந்தா මට කැමැත්ත නම් அவரோட நல்ல நண்பனாய் பயணிக்க முடியும். හොඳට උන්වහන්සේගේ යාළුවෙක් ලෙස ගමන් කළ හැකියි. ஹalleluya. ஹalleluya. හalleluya. கருணையுள்ள தேவன். ඊටමත් ඕනෑකමින් අප දෙස நம்ம மேல බලන கருணையா අප இருக்கிற කෙරෙහි தேவன். විමසමින් යාපත් වූ ஹalleluya. இன்னைக்கு දෙවියන් நீங்கள் ලෙස சொல்லலாம், அநேகர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லலாம், බොහෝ අය ලෙස කියන්න எனக்கு පුළුවන්. தான் அடிக்கு மேல அடி, මට තමයි පාර எனக்கு தான் பிரச்சனைக்கு மேல මට பிரச்சனை, තමයි ප්‍රශ්නෙට நான் ප්‍රශ්නය. தான் கலந்து கொண்டே இருக்கிறேன், මම තමයි දියවිගෙන நான் தான் உருகிக் கொண்டே ඉන්නේ. මම இருக்கிறேன். තමයි வேற දියවිගෙන ඉන්නේ. என்னையதான் நான் செய்யற பிழைதான் எல்லாருக்கும் விளங்குது. හැමෝටම මම තමයි වැරදි ආකාර පේන්නේ. ஸ்தோத்திரம். සුති. அவர்களால கையை பிடிச்சு அதுக்கென்றே நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். ඒසා තමයි ඔබ ஐயா, என்னுடைய அழைப்பு அதுதான். ඒක තමයි කියන්නේ. என்னுடைய அழைப்பை நான் தெரிந்து கொள்வேனாக இருந்தால் මගේ කැඳවීම මම දැනගෙන இவைகளை සිටිනවා. குறித்து கவலைப்படவே මේ மாட்டேன். ගැන දුක් වෙන්නෙම නැහැ. ஹalleluya. හalleluya. நான் இப்படி சொல்லவா, මම එහෙම කියන්නද? சவுலுக்கு சவுலுடைய கெபாசிட்டி என்னன்னு தெரியாது. සාවුල්ට සාවුල්ගේ තියෙන තත්ත්වය ගැන දන්නේ නැහැ. சவுலுக்கு தான் யார் என்பது தெரியாது. සාවුල්ට තමා කවුද කියලා දන්නේ சவுலை நீ නැහැ. கழுதையை தேடி வர வேண்டியவன் அல்ல. ඔබ කොටුලුව සොයාගෙන එන්න உங்க ඕනේ அப்பா உன்னை කියලා கழுதையை தேடி அனுப்புனாரு. ඔබ කොටුලුව සොයාගෙන பரலோகத்தின் යනවා. அப்பா உன்னை ராஜாவா பாக்குறாரு. නමුත් උඩ සිටින දෙවියන් වහන්සේ ඔබ රජෙක් හැටියට சவுலே, සාවුල් நீ யார் என்பதை ඔබ කවුද நீ කියලා அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ඔබ දැනගන්නට ප්‍රථම தேவன் දෙවියන් அறிந்திருக்கிறாரு. වහන්සේ දැනගෙන සිටිනවා. ஹalleluya. හalleluya. சகேயுவே, சகேயு, உன்னை குறித்து நீ அறிந்து கொண்டதை காட்டிலும் ඔබ ගැන தேவன் දැනගන්න அதிகமா
அதிகமாய் அறிந்திருக்கிறாரு. ஹalleluya. அதனால தான் சொன்னார் ஓ வீட்ல வந்து தங்க போறேன்னு சொல்லி. நீ உன்னை குறித்து அறிந்திருப்பதை காட்டிலும் நான் என்னை குறித்து அறிந்திருப்பதை காட்டிலும் தேவன் என்னை குறித்து அதிகமாய் அறிந்திருக்கிறாரு. அதனாலதான் சரியா அந்த இடத்துல வந்து நின்றாரா, நின்று சரியா அண்ணந்து பார்த்தாரா, சகைவேன்னு கூப்பிட்டாரா. இன்றைக்கு நாமத்தையும் சொல்லி அழைக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் கவனிங்க. சவுலே, நீ தேவனுக்கு விரோதமாய் புறப்பட்ட மனுஷனா இருக்கலாம். நீ நினைத்துக் கொண்டிருக்கிற நீ தேவனுக்கு விரோதமாய் நிற்கிற என்று சொல்லி தேவன் சொல்றாரு, உன்னையே எனக்கு சார்பாய் மாற்றுகிற வல்லமை என்னிடத்தில் உண்டு என்று சொல்லி. ஹalleluya. நல்லா சொல்லுங்க. நீ கரை ஆயத்தமாய் இருந்தா, நீ உருக ஆயத்தமாய் இருந்தா, நீ கல்லடிப்பட ஆயத்தமாய் இருந்தா, உன்மேல் தேவனுடைய அபிஷேகமும் கிரியையும் நடைபெறுகிறது என்பதற்கு அடையாளம் அதுதான். ஹalleluya. தேவ செய்திக்கு ஆதாரமாய் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்க 15 முடிய. மத்தேயு 5 முதல் வசனம் தொடங்க 15 முடிய. எழுந்திருப்போம், வாசிப்போம். 1 2 3. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி උන්වහන්සේ ඉඳගත් කල්ලි උන්වහන්සේගේ ගෝලයෝ උන්වහන්සේ වෙතට ආවය. එවිට උන්වහන්සේ මුඛේ ඇර ඔවුන්ට උගන්වමින් මෙසේ කීසේක. සිතින් දීලින්දෝ ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද ස්වර්ග රාජ්‍ය උන්ගේය. ශෝකවන්නෝ ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද සනසුන් ලබන්නේය. මොලොග්ගුණ ඇත්තෝ ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද පොළුම උරුම කරගන්නේය. ධර්මිෂ්ඨකමට සාපිපාස ඇත්තෝ ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද තෘප්තියට පැමිණේ. දයාවන්තයෝ ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද දයාව ලබන්නේ. සිතින් පවිත්‍ර සිටිනෝ ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද දෙවියන් වහන්සේ දකින්නෝය. සමාදාන කරන්නෝ ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයෙ කියනු ලබන්නේ. ධර්මිෂ්ඨකම නිසා පීඩා විඳ තැනැත්තෝ ආශිර්වාද ලද්දෝය. මක්නිසාද ස්වර්ග රාජ්‍යෝන්ගේ. මනුෂ්‍ය මානිසා නුඹලාට නින්දා පීඩා කොට නුඹලාට විරුද්ධව සියලු ආකාර අගුණ බොරුවෙන් කියන කල නුඹලා ආශිර්වාද ලද්දෝය. ප්‍රීති වේයාලා, ඊතා සන්තෝෂ වේයාලා. මක්නිසාද ස්වර්ගයේ නුඹලාගේ විපාකයේ මහත්ය. නුඹලාට පළමුවෙන් සිටි අනාගත වක්තුන්ටත් ඔහු එලෙසම පීඩා කරයි. නමුත් ලුණු රස නැති වුණොත් ඒවා කුමකින් රස කරනු ලබන්නේද? එතෙන් පටන් ඒවා පිටත දමනු ලබන්නටද මිනිසයන්ගේ පයින් පාගන ලබන්න මිස අන් කිසිවෙකුට නොවේ. නුඹ ලෝකයේ ආලෝකය, කන්දක් මුදුනේ තිබෙන නුවර සංගවන්ට නොහැකිය. මිනිසයෝ පහනක් දැල්වා කුරුණයට නොවේ පහන් රුක උඩ තබති. එවිට ගෙයි සිටින සියල්ලන් කෙරේ ආලෝකය බබලයි. ஹalleluya. அமர்ந்து கொள்வோம். அப்படியே கரங்களை உயர்த்தி එසේම වාඩි වෙලා දැත ඔසෝමේ ස්වාමිනී ඔබ වහන්සේ අප සමග කතා කරන්න. ඔබ වහන්සේගේ වචනේ අප ශක්තිමත් කරන්න. ස්වාමිනී ඔබගේ වචනේ ධෛර්යමත් කරන්න ඕනේ. பரிபூர்ணத்துக்குள்ள ඔබගේ වචනේ සම්පූර්ණ තත්ත්වයට අපව කැඳවගෙන යන්න. අසන්නව සෑම හදවත ආත්මයන් වහන්සේ ක්‍රියා කරන ආලෝකමත් කර පෙන්නන්න. ස්වාමිනී කිං උතුම් ලෙස තවත් ස්වාමිනී ඔබ තුල වැඩෙන්න ඕනේ. ස්වාමිනී තවත් ඔබ වෙතට ලං වෙන්න ඕනේ. පරිවර්තන කරන සහෝදරිවරු යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ වහන්සේ ශක්තිමත් කරන්න. ස්වාමිනී ධෛර්යමත් කරන්න. යේසුස් ක්‍රිස්තුවේ නාමයෙන් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කතා කරනවා මාව බාර කරනවා. කල්වාරි කුරුසේ පිළිපස්ස සංගමේන කල්වාරි උතුම් දේව ජයග්‍රහණය ஆண்டவரே பரிபூரணத்தை කල්වාරියේ සම්පූර්ණත්වය ස්වාමිනී ඔබ වහන්සේගේ එන ස්වාමිනී ஆளுகை செய்யுங்க. ක්‍රියා කරන්න. ඔබ වහන්සේ මඟ ஆளுகை පෙන්නන්න. செய்யுங்க. ක්‍රියා කරන්න. මඟ පෙන්නන්න. வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா வல்லமைகளையும் වචනයට විරුද්ධව ක්‍රියා කරන සෑම යේසුස් වහන්සේගේ නාමයට கட்டி பாதாளத்தில் சிறைப்படுத்துகிறேன். පාතාලයට සිර කරනවා தடையின்றி ஆவியானவர் கிரியை செய்யுங்க. නොමැතිව ආත්මයන් වහන්සේ இயேசு ක්‍රියා கிறிஸ்துவின் කරනවා. நாமத்தினால பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණෙනි ආමේන්. ஹalleluya. 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 பழைய உடன்படிக்கை
வாழ்க்கையில் ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. පරණ කිවිසුමේ ව්‍යවස්ථාව ஜனங்கள் තිබුණා. மலைக்கு கீழே இருந்தாங்க. ජනතාව කන්දේ பெற்றுக்கொள்கிறவர் மேல පාරවැසිනේ. போனார். ඒ ළඟ ලබා ගන්න කෙනා ඉහළට கொடுக்கிறவர் එනවා. மேல இருந்தார். ඒ ஸ்தோத்திரம். දෙන්නව තනන් මාංශය புதிய උඩ உடன்படிக்கையில අලුත් කිවිසුමේ அந்த அது நீங்க கீழே வாசித்து கொண்டு போனீங்கன்னா ඔබ ඒ ව්‍යවස්ථාව இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கோட் பண்ணி பேசுறார். මේ ඔක්කොම කියලා ව්‍යවස්ථාව ගැන பூர்வத்துக்கு කතා කරනවා. குறைக்கப்பட்டது. நீங்க அதுக்கு பிறகு கீழே போனீங்கன்னா 21வது வசனத்துல இருந்து 21 වෙනි அங்கே පදයේ ஆண்டவர் සිට நியாயப்பிரமாணத்தை கோட் பண்ணி பேசுறார். මේ ස්ථානේ ව්‍යවස්ථාව ගැන කතා அப்ப කරනවා. இங்கே එහෙනම් මෙතන மலைக்கு கீழே ஜனங்கள் இல்ல. මේ ස්ථානයේදී ஆண்டவர் කන්ද පල්ලේ எல்லாத்தையும் සිටින மேல கூட்டிக்கிட்டு ඒ போனார். කන්ද උඩට කතා கூட்டிக்கிட்டு போய் කරනවා. ஆண்டவர் சொன்னாரு, කැඳවාගෙන ගිහින් முதலாவது කිව්වා சொன்னாரு, පළවෙනියට කිව්වා ஆதியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சோத்திரம். ඒ ආත්මෙන් දිලින්දන් ආශිර්වාද ලද්දේ இரண்டாவது சொன்னார், සිටින්දී துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள். சோத்திரம். ඒ දුක් වෙන්නව සියල්ලක්ම සෝපවන්නව மூன்றாவது சொன்னார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். මොලකුණ ඇත්තෝ சோத்திரம். ආශිර්වාද ලද්දේ நாலாவது சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ධර්මිෂ්ඨකමට சோத்திரம். සාපිපාස ඇත්තෝ ආශිර්වාද இரக்கம் ලද්දේ உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சோத்திரம். දයාවන්තයෝ ආශිර්වාද ලද්දේ எதிர்த்து சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். සිතින් පවිත්‍ර சோத்திரம். සිටින්නෝ ආශිර්වාද ලද්දේ சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். සමාදාන சோத்திரம். කරන්නෝ ආශිර්වාද ලද්දේ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் ධර්මිෂ්ඨකම නිසා பாக்கியவான்கள். පිළිවෙල சோத்திரம். ආශිර්වාද ලද්දේ நல்லா கேளுங்க. இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்மிடத்துல ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. யாரு? මේ ආකාර நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் இருப்பாங்க. ඒ සිතින් சமாதானம் பண்றவங்க இருப்பாங்க. சமாதான කරන අය ஆவி எளிமை உள்ளவர்கள் සිටිනවා. இருக்கிறாங்க. හදවතින් දිලිඳු இவர்கள் எல்லாம் ஒரு வித பாக்கியத்தை பெற்று இருக்கிறார்கள். මේ සියලු දෙනා භාග්‍යවන්ත ආශිර්වාද நிமித்தம் මා නිමිත්තෙන් என் நிமித்தம் உங்களை நிந்தித்து என் துன்பப்படுத்தி நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி මා නිමිත්තෙන් ඔබට පීඩාව නින්දාවට පත් කරලා பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நல்லா கவனிங்க. හොඳට இது අම්කන්නේ என்னுடையது ஒன்றும் இல்லை. இங்க මේක මන් නිසා இதெல்லாம் வெளியில இருந்து என் மேல் வருகிறது. මේ සියල්ලක්ම இரக்க குணம் எனக்குள்ள உள்ளது. මේක சமாதானம் பண்ணுகிறது எனக்குள்ளது. சமாதானம் மாத்துறது ஆவியின் எளிமை எனக்குரியது. සිතින් දිලිඳුකම இப்ப இங்க ஒன்றை මාතුල குறித்து பேசாம ஆண்டவர் කිසි சொல்றாரு, දෙයක් என் நிமித்தம் මා නිමිත්තෙන් உங்களை நிந்தித்து ඔබට පීඩා කොට துன்பப்படுத்தி ඔබට නින්දා කර பலவிதமான බොරු தீமையான අගුණ බොරුවෙන් කියන කල ஜோத்திரம், ஜோத்திரம். සුති සුති இது என்னது? මේක මොකද්ද சொல்லுங்களேன், இது என்னது? මේ அடுத்த මොකද්ද வசனத்துக்கு போங்க. ඊළඟ වචනෙට යන්න சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் நான் உங்கள் முதல்ல பலன் சொன்னதான், நாங்க அங்க இல்ல இங்கேயும் இல்ல சொல்லி. මම කිව්වනේ ඒටත් නෑ මේටත් නෑ இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ நீ කියනවා இரக்கக்குள்ளவனா இருந்தா பரவாயில்ல, ඔබ අනුකම්පා நீ சமாதானம் உள்ளவனா இருந்தா ඔබ பரவாயில்ல, සමාදාන කරන இப்படி කෙනෙක් எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. මේ ඔක්කොම ஆனா තිබුණා ஆண்டவர் නම් சொல்றாரு, நம்ம ස්වාමීන් වහන්සේ කියනවා என் நிமித்தம் මා නිමිත්තෙන් ஒரு உன்னை துன்பப்படுத்தும் பொழுது, කෙනෙක් ඔබට පීඩා என் කරනකොට நிமித்தம் මා ஒரு නිමිත්තෙන් உன் மேல பழி சொல்லும் பொழுது, අගුණ என் කියනකොට நிமித்தம் මා ஒருவன் නිමිත්තෙන් உன்னை தூஷணமாய் பேசும் பொழுது දූෂණ වචනෙන් කතා කරනකොට என்ன செய்யறோம்? මොනවාද කරන්න ඕනේ சொல்லுங்க. ஆ? பைபிள்ல இருக்கு. நாங்க என்ன செய்யறேன்னு கேட்டேன். பைபிள் அப்படிதான் இருக்கு. බයිබලේම තමයි තියෙන්නේ අපි කොහොමද பைபிள்ல இருக்கு, කරන්නේ? சந்தோஷப்பட்டு සන්තෝෂයෙන් ඉඳලා சொல்லுங்களேன், நீங்க என்ன, நம்ம என்ன செய்யறோம்? අපි මොනවාද කරන්නේ என்ன பாஸ்டர், அப்படி உப்பு போடாம நாங்க சாப்பிடுறோம்? අපි ලුණු දාන්න නැතුව நாங்க உப்பு போட்டு தானே சாப்பிடுறோம். ලුණු දාලානේ කන්නේ அப்படியா சொல்றீங்க? එහෙමද நீ කියන්නේ உப்பு போட்டு சாப்பிடுறவன் நல்லடி உப்பா இருக்கிறா என்று தேவன் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ කියනවා ලුණු ஆண்டவர் දාලා உப்பு කන போட்டு ලුණු சாப்பிடுற கதை வேற. ලුණු දාලා කන இவைகளை එක ஒருவன் செய்வானாக இருந்தால், நல்லா கவனிங்க, மேசியா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் வரன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். அடுத்த வசனம் போங்க. ඊළඟ වචනේට நீங்கள் යන பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். யாரு பூமிக்கு உப்பா? කවුද මේ පොළොවට ஹலோ, ලුණු? யார் உப்பு? කවුද ලුණු உப்புடைய தன்மை என்ன? ලුණු වල තියෙන තත්ත්වය சொல்லுங்க. කුමක්ද உப்புடைய தன்மை என்ன? රසවත් ஆ? சுவை கொடுக்கணும். வேற விளந்து කෙට්ටු පොවාම கெட்டு போ. வேற வேற பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நமக்கு தெரியும். உப்புடைய தன்மை, உப்பு காணா போயிரும். ඒ ලුණු වල තියෙන තත්ත්වය கரைஞ்சி ලුණු கரைஞ்சி கரைஞ்சி எனக்கு දිය தெரியும். වෙලා, கரைஞ்சி දිය கரைஞ்சி වෙලා, கரைஞ்சி දිය වෙලා නැති වෙලාම යනවා உப்பு கரையாம ඒ ලුණු දිය වෙන්නේ சுவை නැතුව கொடுக்க முடியாது. රසවත් බව දෙන්නේ නැහැ. உப்பு கரையாம ලුණු දිය වෙන්නේ නැතුව சொல்லுங்க, உப்பு கரையாம ලුණු දිය වෙන්නේ නැතුව வேற
கெட்டு போகாம பாதுகாக்க முடியாது. නරක වෙන්නේ නැතුව உப்பு ආරක්ෂා කරන්න. கரைந்தால்தான் ලුණු දිය වුණොත් அது තමයි என்ன செய்யும்? சுவை ඒක கொடுக்கும். රසවත් உப்பு කරයි. கரைந்தால்தான் அது கெட்டு போகாமல் பாதுகாக்கும். ලුණු දිය වුණොත් තමයි ඒක නරක கரையிற உப்புகளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ඒ දිය වෙන්නා ලුණු දෙසා දෙවනාන්සිට கரையாத සුතිය. உப்புகளுடைய நிலைமையும் பைபிள் எழுதி ඒ வைத்திருக்கிறது. දිය වෙන්නේ නැති ලුණු அதை ගැන நீங்கள் බයිබලයේ வாசித்துக் கொள்ளுங்கள். ඒක ඔබ நீங்கள் கரைந்து போவீர்களாக இருந்தால் ඔබ දිය වෙලා உங்களிலிருந்து சுவை வெளியே வரும். ඔබ තුල තියෙන රසවත් බව එළියට நீங்கள் கரைந்து போவீர்களாக இருந்தால் ඔබ දිය වෙලා கெட்டு යනවා. போகிற அநேக பாண்டங்களை கெட்டு போகாதபடிக்கு காத்துக் கொள்ள முடியும். நரக வேண்டாம், ஹalleluya. நரக வேண்டாம், நல்லா சொல்லுங்க. வேண்டாம், கெட்டு பிணிசார போறவனுக்கு உத்தரவாதமா தேவன் என்ன பிடிச்சிருக்கிறாரு? ඒ නරක වෙන්නව අයට අපි ඇවිල්ලා சுவை සිටින්නට දෙවියන් වහන්සේ சுவையற்றவர்களுக்கு சுவை கொடுக்கத்தக்கதாக தேவன் என்னை ඒ பிடித்திருக்கிறார். රස නැති අයට රසවත් බව දෙන පිණිස ස්වාමීන් நான் වහන්සේ சொன்னது මාව உங்களுக்கு අල්ලගෙන விளங்குச்சா? තියෙනවා. ඔබට තේරෙනවද? எனக்குள்ள சாரம் உண்டு. මට තියෙන රසවත් බව என்ன තියෙනවා. சாரம் உண்டு? මොනවාද තියෙන රසවත්? சுவையை கொடுக்கக்கூடிய சாரம் உண்டு. ඒ රසවත් බව கெட்டு දෙන්නා போகிறவர்களை ඇතිව. கெட்டு போகாதபடி காத்துக் கொள்கிற சாரம் உண்டு. ඒ නරක වෙන අයට නරක වෙන්නේ නැති நீங்கள் වෙන உப்பா පිණිස இருந்தால் ඔබ ලුණු ලෙස உங்களுக்குள்ள තියෙනවා. சாரம் உண்டு. ඔබ තුල என்ன சாரம் உண்டு? ඒ කුමද්ද තියෙන යම් என்ன சாரம் இருக்குது? කුමද්ද තත්ත්වය? சுவை கொடுக்கிற சாரம் உண்டு. ඒ සුවේ දෙන්නා. இப்படி சொல்லுவோமே, இப்படி சொல்லுமே. දැන් කියමු මේම. இப்ப ஒரு ஒரு சோறு எவ்வளவு வரைக்கும்? බත් කොච්චර තියෙනවද? ஒரு பானை நிறைய சோறை போட்டுட்டு ඒ මුට්ටිය පිරෙන්න බත් දාලා ஆ, උප්පු කොන්න. உப்ப ලුණු உப்பையும் அப்படியே போடுங்களேன். ඒ ලුණු ඒම දාන්නකෝ. அநேகர் கரைய கூடாதவர்கள். බෝ අය ඉන්නවා දිය වෙන්නේ නැති අය. உப்பு என்பது கரையிற சுபாவம் உடையது. ලුණු ඇවිල්ලා දිය அதனுடைய වෙන சுபாவம் கரைவதுதான். ඒක ස්වභාවයෙන් அது கரைந்தால் ඒක දිය ஆ, වුණා. சொல்லுங்க, சுவை உண்டாகும். ඒ රසවත් அது බව. கரைந்தால் ඒක දිය වුණොත් ஆ, කෙට්ටු පො. கெட்டு போகாமல் නරක பண்டங்களை වෙන්නේ பாதுகாக்கும். නැතුව තිබෙන්න භාජනයක් ලෙස මාරු වෙයි. நானும் பார்க்கிறோம் பாருங்க. මමත් බලන්නම්. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து நான் சோறு தான் சாப்பிடுறேன். බලන්න මම දන්න කාලේ ඉඳන් බත් තමයි කන්නේ. பாக்கள் வேற வேற சாப்பிடுறாங்க. දැන් වෙන වෙන நான் දේවල් இன்னுமே சோறு தான் சாப்பிடுறேன். තාම බත් சோறு சாப்பிடாட்டி நமக்கு சரி வராது. බත් කෑවේ නැත්නම් අපිට හරියන්නේ නැහැ. நமக்கு வயிறு நிறையாது. අපිට බඩක් சோத்திரம். පිරෙන්නේ அப்ப பாருங்க, சோறு தான் நான் சாப்பிடுறேன். එහෙනම් බත් තමයි ஆனா කන්නේ. 5 வயசுல சாப்பிட்ட சோறை தான் இன்னைக்கும் சாப்பிடுறேன். වයස 5දී කාපු බත්ම තමයි අදත් කන්නේ. ඔව්. உக்கமேவ தமாய். எல்லாரும் ஆனா 5 வயசுல உள்ள சோறு சாப்பிட இல்ல. නමුත් நான் சொல்றேன், 5 வயசுல சாப்பிட்ட சோறு இன்னைக்கு சாப்பிட்டா அந்த சோறு எப்படி இருக்கும்? වයස 5දී කාපු බත් අද சொல்லுங்களேன். කාපු කෑවනම් 5 வயசுல அம்மா சமைச்ச சோறை இன்னைக்கு மட்டும் வச்சு அதே சோறை சாப்பிட்டா எப்படி இருந்திருக்கும்? ඒ බත්ම අම්මා උයපු බත්ම අදත් කෑවනම් කොහොමද තියෙන්නේ? මොනවද වෙන්නේ? මොනවද වෙන්නේ? ඒක කෑවනම් මොනවද වෙන්නේ? ரெண்டு தினம் ආයකනේ ඉන්න. சோறு அரிசி அது போட்டு தான் சமைச்சாங்க. ඒ ආල් අරගෙන තමයි බත් அந்த ඉන්නේ. சோறு தான் 5 வயசுலயும் சாப்பிட்டேன். ඒ ආල්ම තමයි இன்னைக்கும் சோறு தான் சாப்பிடுறேன். අදත් බත් තමයි ஆனா කන්නේ. அந்த சோறு சாப்பிடல. 5 வயசு சோறு சாப்பிட இல்ல. ඒ වයස 5දී இன்னைக்கு சமைத்த சோறை இன்றைக்கு சாப்பிடுகிறேன். අද උයපු බත් එක තමයි අද කන්නේ. இன்னைக்கு அதே சோறுக்கு அதே தான் பேரு. ඒකට නම ඒ බත්ම තමයි. ஆனா නමුත් 5 வயசுல சமைச்ச சோறை இன்னைக்கு சாப்பிட இல்ல. නමුත් வயස இன்னும் சிலருக்கு 5දී லைட் பறை இல்ல. இப்ப வரும் பாருங்க லைட் சமர எப்படின்னு light சொல்லி. light එක වැටුනේ. ஹலோ, எப்ப சமைச்ச சோறை இப்ப சாப்பிட எப்படி இருக்கும்? දැන් ඒ பக்கத்துல உள்ள கைய பிடிச்சு கேளு. நாங்க ஏற்கனவே- ஏய், ரட்சிக்கப்பட்ட நாள்ல உள்ள அந்த ஜனங்களா சோறையா இன்னும் சாப்பிடுற? තාමත් ඒ කෑමද බත් එකද කාගෙනම සිටින්නේ. ஏன் உன்னால் உப்பால் மாற முடியல? ඇයි ඔබට ලුණු ලෙස உப்பு මාරුනේ? கரைந்து கரைந்து ඒ ලුණු දිය புதிதாகிறது. ඒක අලුත් திரும்ப වෙනවා. உப்பு, නැවත திரும்ப ලුණු, உப்பு, නැවත திரும்ப ලුණු, உப்பு, නැවත ලුණු, திரும்ப உப்பு. නැවත ලුණු. இன்றைக்கு கரைய கூடாதவர்கள், අද දිය වෙන්න බැරුව සිටින අය சுவை கொடுக்க முடியாதவர்கள், ඒ රසවත් බව දෙන්න கெட்டு බැරිය. போகிறவைகளை கெட்டு போகாதபடி காக்க முடியாதவர்கள். ඒ නරක වෙන්න දේවල් නරක වෙන්නේ නැති වෙන පිරිස நல்லா ආරක්ෂා කරන්න கவனிங்க. බැරුව තිබෙනවා. இன்னைக்கு உனக்கு சுவை வேண்டுமா இருந்தா, අද ඔබට රසවත් බව ඕනේ 5 නම් வயசுல சோறு தான் சாப்பிட்டேன்னா 5 வயசுல அம்மா வச்ச சோறை இன்னைக்கு மட்டும் வச்சு சாப்பிடாத. ඔබ ඇවිල්ලා වයස 5දී බත් තමයි சாப்பிட்டா என்ன කන්න ඕනේ කියලා. நடக்கும்?
එහෙම කෑවොත් මොනවද වෙන්නේ? பாம்பா போயிருவ. ඒ ණයෙක් වෙලා යයි. பாம்பா போவேன்னா என்னன்னு தெரியும் தானே? මොනවද ණයෙක්? பாம்பா போயிருவ. ණයෙක් වෙලා යයි. சொன்னது விளங்கிச்சா? தேர்னாரு. சோத்திரம். அப்ப இன்றைக்கு புதிதாய் சாப்பிட்டு பழக வேண்டும். එහෙනම් අලුතෙන් කන්න පුරුදු වෙන්න ඕනේ. பக்கத்துல ஆள்கிட்ட பட்டு கேளு. ළඟ එක්කෙනා යන්න. எப்ப பைபிள் கடைசியா வாசித்தீங்க? අන්තිමට බයිබලේ කවද්ද කියෙව්වේ? நேத்து சமைச்ச சோறையே ඊයේ උයපු බත්ම இன்னைக்கு சாப்பிடணுமா இருந்தா அதுக்கு நயமா ப்ரோசஸ் இருக்கு. ඒක අද කන්න ඕනේ නම් ඒක ஒரு கிழமைக்கு முதல்ல சமைச்ச சோறை සතියකට ඉස්සෙල්ලා උයපු බත් එක செக்கானு கொடுத்தா மூஞ்சில அடிச்சிட்டு போயிடுவான். ඒ ඉංගන්නට දුන්නා கொடுத்து பாருங்க பாக்க. ஒரு கிழமைக்கு முதல் சமைச்ச சோறை நீங்க புச்சைக்காரனு கொடுத்தா சாப்பிடுவானா? ඒක සතියකට ප්‍රථම උයපු බත් එක ரெண்டு நாளைக்கு முதல் சமைச்ச சோறுதான் இந்தானு கொடுத்தா சாப்பிடுவானா? නමුත් දවස් දෙකකට ප්‍රථම උයපු බත් එක දුන්නා නම් බත් நீங்களா තමයි பாக்குறது பார்த்தா பிச்சைக்காரன் அப்படிதான் வாங்குறான் போல. එහෙනම් நம்ம தான் பழைய சோறு சாப்பிடணும். අපි තම நான் சொன்னவங்களுக்கு விளைஞ்சா அவன் எல்லாம் பழைய சோறு சாப்பிட மாட்டான். அவனோட பாட்டுக்கு படுத்து இருக்கிறான். ஒரு தட்டி எழுப்பாட்டி கொடுக்கணும். ඒ තට්ටු කරලා නැගිටවන්න ඕනේ. ஹalleluya. ஹalleluya. நான் சொல்லவா? මම කියන්නද? கிறிஸ்தவர்கள் போன கிழமை பைபிளை தூக்குனவங்க ගිය සතියේ බයිබලේ பைபிள் උස්සපු கொண்டு வந்து பைபிளை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பாக்க. போன கிழமையும் தூக்கல இந்த கிழமையும் தூக்கலையான்னு பாப்போம் கொஞ்சம். நல்லா தூங்க பாக்க. බයිබලේ තියෙන சொல்ல பாத்தீங்க சிலது போன கிழமையும் தூக்கில இந்த கிழமையும் தூக்கி இல்ல. ගිය සතියේ තිස්සුවේ ஹalleluya. මේ සතියේ அப்ப நீ என்ன பழைய சோறையும் சாப்பிடாதவர்கள் இங்க இருக்கிறாங்க. පරණ බත් එක කන්න නැතුව සිටින ඔබ අය. ஹalleluya. ஹalleluya. நல்ல கவனிங்க. எப்ப ஆண்டவரோட கடைசியா பேசுனேன்? අන්තිමට කවද දෙවියන්ස් එක්ක කතා long කරන්නේ? ago. முந்தியல ஆண்டவர் என்னோட பேசினாரு. ඊසර ස්වාමීන් වහන්සේ මා එක්ක කතා කරා. සෝත්‍රෝ. ඔව් සුති. இப்ப எல்லாம் I am very busy. මම හරි බිසි. இது என் தம்பி ஒருத்தனை சந்திச்சேன். ඊයේ මගේ මල්ලි කෙනෙක් හම්බුණා. பேசிக் கொண்டிருந்தேன். කතා කරගෙන හිටියා. சொன்ன மரியானே කිව්වා මන්සනනේ. ரெண்டு பிள்ளைகள் ஆயிட்டு දරුවෝ දෙන්නෙක් වුණා. 2 மாசம் என்னால ஜெபிக்கவே முடியல. මාස දෙකක් ඇවිල්ලා යාඥා வேத කරන්න வாசிக்க முடியல. දේව වචනේ කියව. டைம் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு மரியானே. දැන් වෙලාව ඇවිල්ලා ඔක්කොම වෙනස් වුණා. என்னால பைபிள் படிக்க முடியுது இல்ல. ඒ අවදි වෙලා வாசிக்க දේව முடியல. වචනේ කියවන්න බෑ. நான் கேட்டேன் எங்கடா உன்னை காணவே இல்லை மிச்ச நாள் நான் காணவே இல்லை. முன்சரி அடிக்கணும் லிப்ட்ல காணுவேன். நீ போ வருவோம். உன்னை காணவே இல்லை. பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போ வார இல்ல. உன் பொண்டாட்டியை தான் கண்டேன்னு கேட்ட கேள்விக்கு பதில் பாருங்க. එමේ ස්ථානේ ඉස්සර තමයි ඔබව දකින්න යනවා එනවා. දැන් දකින්න නෑනේ කියලා. பிள்ளைகளால எனக்கு வேதம் வாசிக்க முடியல. දරුවෝ නිසා මට දේව වචනේ කියවන්න பைபிள் வாசிக்க முடியல. කියවන්න බෑ. அவங்க தூங்கும் வரைய நான் பார்த்து கொண்டிருப்பேன். 11 மணிக்கு அவன் தூங்கிடுவாங்க தான் எல்லாரும். இந்த டைமை நான் மாத்திட்டேன். මම මගේ වෙලාව எதுக்கு டைமை மாத்திட்டேன்? ஜெபிக்கிறதுக்கும் வேத வாசிக்கிறதுக்கும் டைமை மாத்திட்டேன். දේව වචනේ කියවන්න 3:30 மணி வரையில படிக்கிற மாதிரி என்ன படிச்சிட்டு 3:30 மணிக்கு தூங்குறேனா 6 மணிக்கு என்னால எழும்ப முடியுது இல்ல. 6ට මට නැගිටින්න බැරුව තියෙනවා. அப்படியே போயிரு. එහෙම යන්න කියලා. உன் வண்டி நல்லா ஓடுண்டா. ඔබගේ වාහනේ හොඳට என்ன செய்ற? මොනවාද කරන්නේ? நல்லா தொழில் செய்த எல்லாத்தையும் விட்டுட்டான் பாருங்க. රැකියාව என்ன செய்ற? புதுசா ஒண்ணு தொடங்குன மாதிரி என்ன අලුත් එකක් පටන් ගත්තා. எப்படி போகுது? நல்லா போகுது. ஸ்டோர் ஒண்ணு வாங்கின மாதிரி என்ன ஜோத்ரம் அவன் புது ஸ்டோர் சாப்பிடுறாயா. காலையில சமைக்க டைம் இல்ல. பகலையில சமைக்க டைம் இல்ல. இரவுல சமைக்கிறான். அவனுக்கான உணவை சுட சுட சாப்பிடுறான். அவன் தெம்பா வருகிறான். அவன் ஆரோக்கியமா வருகிறான். அவன் பலன் அடைகிறான். அவன் வளர்கிறான். அவன் செழிக்கிறான். காரணம் හේතුව பழைய சோறு சாப்பிட. පරණ බත් කන්නේ නෑ. ஹலோ හලෝ என்ன சாப்பிட இல்ல මොනවාද? சொல்லுங்களேன். කියන්න. சோகமெல்லாம் பிரசங்க சந்தோஷமா கேளுங்க. உங்களுக்கு இல்லாத மாதிரி அப்படியே கேட்டு அப்படியே எழுதி போயிடுங்க. எப்படியுமே நீங்க கடைபிடிக்க போறது இல்ல. என்ன கடமை இங்க எடுத்து சொல்றது அதுக்குதான் நான் சொல்றேன். என்ன விசுவாசம் நீங்க கடைபிடிக்க மாட்டீங்க. கவனிங்க. அவன் என்ன சொல்றான்? ஒவ்வொரு நாளும் සෑම දවසකම நான் சமைத்து சாப்பிடுகிறேன். මම උයලා කනවා. அதனால் நான் பலன் அடைகிறேன். මම ශක්තිමත් அதனால் වෙනවා. நான் வளர்கிறேன். මම වර්ධනය වෙනවා. அதனால் நான் விரிகிறேன். මම படருகிறேன். වර්ධනය වෙනවා.
මම පැතිරිලා විශාල වෙනවා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? ஒவ்வொரு நாளும் புதிதாய் சமைத்து சாப்பிடுவேன். සෑම දවසම අලුතෙන් උයලා சொல்றான், කනවා. 2 மாசம் விட்டான், ஒரு மாதிரி வந்துட்டான், எல்லாம் பார்த்தா எல்லாம் அப்படியே எல்லாம் அதெல்லாம் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வந்துச்சான். பார்த்தானா இது சரியே வராது. මේක හරියන්නේ නැහැ. டைமை மாத்தியாவது ஜெபிக்கணும், டைமை மாத்தியாவது வேதத்தை வாசிக்கணும். වේලා වෙන් කළ දේවචනේ சோத்ராவுக்கு කියවන්න. முன்பாக நான் வெட்கப்படுகிறேன். මම ඔහු ඉදිරියේ ලැජ්ජාවටපත් වෙනවා. ஹalleluya, හalleluya. ஹalleluya. இல்லையா சரி பரவாயில்லை போயிடும். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ உலகத்துக்கு உப்பா இருக்கிறார். ලෝකයට ලුණු ලෙස ஆண்டவர் சொன்னார், நீ සිටිනවා. எப்படி இருக்கிற உலகத்துக்கு ඔබ லோකයට உன்னுடைய கெபாசிட்டி என்ன என்பது தேவனுக்கு தெரியும். දෙවියන් நீ වහන්සේට கரைய දන්නවා. கூடாது, நீ சொல்ற என்னால கரைய முடியாது என்று. මට දිය වෙන්න බෑ ஆண்டவர் කියලා சொல்றார், ඔබට කියනවා. உனக்குள்ள கரையிற தன்மை உண்டு, නමුත් ඔබට දිය වෙන්න உனக்குள்ள சுவை හැකියාව கொடுக்கிற තියෙනවා. தன்மை உண்டு, ඒ සුවය உனக்குள்ள දෙන්න உனக்குள்ள காரியங்கள் கெட்டு போகாமல் காக்கிற தன்மை உண்டு. නරක වෙන්නේ නැතුව ආරක්ෂා இதை කරන யார் පිරිස அறிஞ்சிருக்கிறா? තත්ත්වයේ මේක කවුද දැනගෙන සිටින්නේ? சொல்லுங்க, කියන්න. யார் அறிஞ்சிருக்கிறா? කවුද දැනගෙන සිටින්නේ? இயேசு அறிஞ்சிருக்கிறார். சொல்லுங்க, யார் அறிஞ்சிருக்கிறா? කවුද දැනගෙන සිටින්නේ? நான் சொன்னேன், என்ன காட்டிலும் என்ன இயேசு அதிகமாய் මං அறிந்திருக்கிறாரு. මට වැඩි கொஞ்சம் கரையோன் ஒப்பு கொடுத்து பாரு, ඔබ පොඩ්ඩක් දිය சுவை වෙන්න தானா දීලා வரும். ඒ සුවේ නිකම්ම சுவை தானா வரும். ඒ නිකම්ම கொஞ்சம் கரை ஒப்பு கொடுத்து பாரு, பொட்டா தீய கெட்டு வேண்டது. போகிற அநேகத்தை நரகன பாதுகாக்கிறவனாக நீ மாறி விடுவாய். ආරක්ෂා කරන பாதுகாக்கிறவளாக நீ மாறி விடுவாய். ආරක්ෂා කරන இந்த நாளும் நானே තැනදී கெட்டு போய்கிட்டு இருக்கேலாம். මම හැමදාමම නරක වෙගෙන உங்களுக்கு ඉන්නවා. தெரியுமா, உப்புக்கு எக்ஸ்பைரி டேட் இல்ல එක්ස්පයර් ඩේට් එකක් නැහැ ලුණු වලට. කල්ඩින් කුත් වෙන දිනය. தெரியுமா? දන්නවද? உப்புக்கு என்ன இல்ல, මොනවාද ලුණු වලට? அவங்க கூட எக்ஸ்பைரி டேட் இருக்கு. අපිට එක්ස්පයර් ඩේට් එකක් තියෙනවා. அப்படியே பிடிச்சு வச்சீங்கன்னா அப்படியே இருக்குமா? එහෙම තිබ්බනම් ඒක එහෙම ඒ සුවේම දෙන ஓ, ආකාරයේ. தேவன் சொல்றாரு, நீ உலகத்துக்கு எப்படி இருக்கிற? දෙවියන් වහන්සේ කියන මේ උප්පා ලෝකෙට இருக்கிற. ඔබ ලුණු ලෙස ඉන්නවා. ஹalleluya. ஹalleluya. கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கிறா? ස්වාමි පුරුෂයාට உப்பா භාර්යාව இருக்கிறா. ලුණු ලෙස ඉන්නවා. மனைவிக்கு கணவன் எப்படி இருக்கணும்? பாரியாவட்ட உப்பா சுவாமி இருக்கணும். புருஷன் கோமதி தாய்க்கு நுண்ணு. தகப்பன் எப்படியா இருக்கணும்? ஏ மாவட்ட சொல்லுங்க, கோமதி. பிள்ளைகளுக்கு தருவாண்ட தகப்பனும் தாயும் எப்படி පියා இருக்கணும்? මව කොහොමද ඉන්නෝනේ? தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகள் எப்படியா பியாட்ட இருக்கணும்? மாவட்ட தர்ம ஒருவருக்கொருவர் கோமதி. உப்பாய் மாறும் பொழுது எக்கெக்கெனாட்ட அந்த எக்கெக்கெ குடும்பம் மெல்லுறேன்னு. சுவையுள்ள குடும்பமாய் மாறும். பவுல அந்த வில்லான்னு குடும்பம் சொல்ற பழுதற்ற ரசவாத. குடும்பமாய் மாறும். ஏக்க பலதாவது அநேகரை என்ன? பாதுகாக்கிறதாக போய மாறும். ரட்சகரனாவும். அநேகருக்கு சுவையுடையதாக மாறும். බොහෝ අය සුවය ஹalleluya. දෙන්නා වයලස මාරුවේ. හalleluya. அதாவது நீங்க வேற பாஸ்டர், நமக்கு சாப்பிட கிடைச்சா போதும். අපිට நீ කන්න சோறு තිබුණා. ඒක බත්. சோறு ඔබ බත්. நீ சுவை உள்ளவனாக மாறுவாயாக இருந்தா, ඔබ රසවත් நீ වෙන්න கரை කෙනෙක්. ஆயத்தமா இருந்தா, ඔබ දිය වෙන්න நீ සූදානම්. உப்பு. ඔබ ලුණු. சொல்லுங்க, நீ ඔබ உப்பு. ලුණු. இரண்டாவது ஒண்ணு சொன்னார், என்ன சொன்னார்? දෙවෙනියට එකක් කිව්වා. என்னடா? උලගතක නෙවෙයි. உலகத்துக்கு ලෝකයට உலகத்துக்கு ලෝකයට ஹalleluya. ஹalleluya. வீட்டுக்கே வெளிச்சம் இல்லை, இதுல வேற உலகத்துக்கு வெளிச்சம். මම ගෙදරටම ආලෝකය නැහැ. මම කොහොමද ලෝකෙට? வீட்டுக்கே வெளிச்சம் இல்லை. මම ගෙදරටම ආලෝකමත් නැහැ. என்ன எங்க வீட்டுக்கு நான் செய்றேன்? මම කොහොමද කරන්නේ මගේ ஒண்ணுமே செய்ய மாட்டேன். කිසි දෙයක් இதுல කරන්නේ வேற ஆண்டவர் என்ன பாசோ, உலகத்துக்கு நான் வெளிச்சமா. මේක බල ස්වාමීන් වහන්සේ මාදේශ බල කියන ලෝකෙට நான் ආලෝකය. தேவனுடைய வார்த்தையின்படி என்னை மாற்றிக் கொள்ள விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේගේ වචනේ ලෙස මා වෙනස් කරන්න කැමතියි. வெளிச்சம் கொடுக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? ආලෝකය දෙන්න ඕන නම් මොනා කරන්න ඕනේ? என்ன செய்யணும்? මොනවාද කරන්න ඕනේ? மெழுகுதிரி ஒண்ணு பத்த வச்சு பாருங்களே. ඔබ ඉටි පන්දම පත්තු කරලා බලන්නකෝ. ஆ, දිය වෙනවා. என்னது? දිය වෙනවා. ஏக்கறேன். பாருங்க. மெழுகுதிரியை பத்த வச்சா என்ன நடக்கும்? ඉටි පන්දම පත්තු அது කරන්න. அப்படியே இருக்காது. ඒකේම තියන්නේ. அது என்ன செய்யும்? உருகி 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 දිය වෙලා வெளிச்சம் கொடுக்கும். ආලෝකය දෙනවා. வேற ஒண்ணு நடக்காது. உருகி உருகி දිය වෙලා நீ உருக உருகதான் ඔබ දිය වෙන්න வெளிச்சம் තියන්නේ. உண்டாகும். ආලෝකය ඇති වෙන්නේ. நீ உருகாம வெளிச்சத்தை எதிர்பார்த்தா ඔබ දිය වෙන්න அதெல்லாம் நடக்காது. நான் சொல்றேன் விளங்குதா? වෙන්නේ නැහැ. சிவங்க 10 கன்னிகைகள் போனாங்க. බලන්න කන්‍යාවන් 10 දෙනෙක් ගියා. 10 பேர் போனாங்க. 5 பேர் வந்து 5 දෙනෙක් என்ன எடுத்துட்டு போனாங்களா? මොනවද අරන් ගියේ? තෙල් අරන් ගියා. அவங்களுக்கு புத்தி இருந்திருக்கு. எரிய எரிய என்ன செய்ய என்ன ඒ ඔවුන්ට බුද්ධිය முடியும். තිබුණා. ඒ சோத்திரம். තෙල් ඇවිල්ලා இவங்க என்ன நினைச்சாங்க? ஆண்டவர் அற்புதமாய் ஆண்டவர் தான பார்க்க போறோம். யார ස්වාමීන් பார்க்க වහන්සේව போனாங்க? තමයි බලන්න යන්නේ. சொல்லுங்களே. யார பார்க்க போனாங்க? කාවද බලන්න ගියේ? மணவாளனை
மணவாளனுக்கு வல்லமை உண்டு, அற்புதம் செய்கிற சக்தி உண்டு. என்னை இல்லாமையே எரிய வைக்கிற ඒක තෙල් නැතුවම පත්තු කරන நம்மள மாதிரி අපි වගේ சேர்ச்சுக்கு வந்தாலும் பைபிள் இல்லாம வந்தாலும் பரவாயில்லை, இங்க தான் ஸ்கிரீன்ல போடுறாங்க தானே. சேர்ச்சுக்கு தேவில பைபிள் නැතුව આવත් හරි කමක් නැහැ. சொன்னவங்களுக்கு விளங்கிச்சா? ஆராதிக்க வந்தாலும் ஆராதிக்காட்டி பரவாயில்லை, சேர்ச்சுக்கு தானே இருக்கிறோம். நமஸ்கார කරේ නැති උනාට කමක් නැහැ. சேர்ச்சுකනේ முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், මුළු ආදවතින් නමස්කාර කරනවා, මුළු ශක්තියෙන් නමස්කාර කරනවා. இந்த பாட்டு போகுது, நல்ல கேளுங்க. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். මේ ගීතිකාව යනවා, මුළු හදවතින්ම නමස්කාර කරමි. முழு உள்ளத்தோடு මුළු හදවතින් இப்படி ஆராதனை தெரியும். මේ කොතරම් නමස්කාරයක්ද? ஹalleluya. இந்த 10 பேர்ல 5 பேர் அப்படிதான். මේ 10 දෙනාගෙන් 5 දෙනෙක් එහෙම තමයි. 5 பேர் நினைச்சாங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தான், ஆண்டவர் அடையாளங்களை செய்கிறவர் தான், தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தான். ஆனால் தேவன் நியமித்த ஒரு விதி என்று ஒன்று இருக்குது, தேவன் நியமித்த கட்டளை ஒன்று இருக்குது, தேவன் வைத்த ஒழுங்கு என்று ஒன்று இருக்குது. ஹalleluya. தேவனாසේ தபපු මාර්ගයක් තිබෙනවා. පත්තු වුණොත් என்ன තෙල් ඉවර වෙනවා. மெழுகுதிரி பத்துனா ඉටිපන්දම පත්තු කර உருகும், දිය වෙයි. பத்தாம எங்கேயாவது வெளிச்சம் வந்திருக்கா? කොයි හරි පත්තු කරන්නේ නැතුව පත්තු වෙන්නේ නැතුව ආලෝකයක් තිබෙනවද? சொல்லுங்க, தீவெட்டிய பத்தாம வெளிச்சம் வருமா? ඒ ගිනි කුර පත්තු කරන්නේ නැතුව இவர் ඉටිපන්ද சொல்றாரு, පත්තු වෙන්නේ. தீவெட்டி என்ற உலகத்துக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? ගිනි පෙට්ටිය නොවේ ලෝකෙට ඔබ කොහමද? வெளிச்சம் கொடு. நீங்க எரியாத தீவட்டி அல்ல, எரிகிற தீவட்டி. ඔබ ඇවිල්ලා පත්තු වෙන්නව ගිනි எரிகிற කුර. தீவட்டி ඔබ ගිනි පත්තු වෙන්නව எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்கும். කොයි මොහොතේ ආලෝකය வெளிச்சம் දෙනවා. கொடுக்கும் பொழுது ආලෝකය දෙන ஒரு විට பக்கத்தால என்ன முடிஞ்சுக்கிட்டே போகும். சொல்லுங்க, என்ன முடிஞ்சுக்கிட்டே போகும்? ගෙනම තියෙයි. சொல்லுங்க, என்ன තෙල් என்ன තෙල් நீங்க என்ன பாஸ்டர் உங்களுக்கு தெரியுது இல்ல? ඔබට දන්නේ நாம் ஒரு நேரம் பெற்ற அபிஷேகம் අපි එක වතාවක් ලැබපු ආලේපය எங்கள் வாழ்நாள் முழுதும் எங்களை நடத்தும். අපේ ජීවිත පුරාම සෝතිරම්. අපව මඟ පෙන්වයි. ஒரு நாள் மணவாளன் வருவார், දවසක මනමාලේ வெளிச்சம் இல்லாமல் நிற்பீர்கள், ඔබ තෙල් என்னை නැති தேடுவீர்கள். තෙල් என்னை ඔයයි தேடும் பொழுது 5 பேர் சொல்லுவாங்க, තෙල් ඔයනකොට පස්සේ அபிஷேக் கொடுத்து வந்து 5 பேர் சொல்லுவாங்க. ආලේප රැස්වීමට verysorry.com verysorry.com என்னை நீங்கள் கடை காட்டு போய் வாங்கலாம். ඔබට තෙල් எங்கேயாவது දීලා அபிஷேக் කලින් கூட்டம் நடக்கும், ஏ ஆலே நீங்க அங்க பிரஸ். போங்க, ඔබ එතනට அங்க போய் එන්න. எண்ணெயை வாங்குங்க, ஏன் තෙල් அதுக்கு ගන්න? பிறகு வாங்க, ඊළඟට மணவாளன் கதவை திறந்து வச்சிருந்தா உள்ளுக்கு வாங்க. මනමාලය දොර ඇරලා තිබ්බොත් ඇතුළට එන්න. ஆமெனா? ஆமென். ආමේන් එක. ஹalleluya. හalleluya. என்ன தெரியுமா பேச்சு? මොනවද අන්න කතා? நாங்க அபிஷேகம். අපි ඇවිල්ලා ආලේපෙන් පිරීලා ஏய், அந்த 10 பேர் அப்படிதான் போனா, ஏமா தமாய் 5 பேர் காதலிக்க. கணக்க எண்ணெயை தூக்கிட்டு போயிட்டா. නම 5 දෙනෙක් හොඳට තෙල් උත් අරගෙන තමයි எரிந்து ගියේ. கொண்டிருந்தது, ඒක පත්තු වෙලා எரிந்து තිබුණා. கொண்டிருந்தது, පත්තු වෙලා තිබුණා. எரிந்து கொண்டிருந்தது. පත්තු වෙලා තිබුණා. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். දැනුත් පත්තු மணவாளன் වෙලා வரும் තියෙනවා. பொழுதும் මනමාලේ එනකොට சொல்லுங்களே, මනමාලේ එනකොට ஹalleluya. ஹalleluya. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன். எப்போதும் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து
සැබෑ ලෙසම කියන. நல்லா பாட்டு படிச்சவங்க மாத்திரம் கையை தூக்குங்க பாருங்க. உன்கிட்ட பாட்டு படிக்காதவங்க காயனா ஒண்ணும் சொல்ல கருப்பு மாட்டேன். ஐயா. பாட்டு படிச்சவங்க மாத்திரம் தூக்கு. ගායනා කරපු අය විතරක් අත උස්සන්න. பாட்டு படிக்கல எல்லாரும். ගායනා කරේ உங்களை නැත්නම් தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவன் எரிந்து கொண்டே இருப்பீர்கள். ඔබ ඇවිල්ලා நல்ல පත්තු சொல்லுங்க. වීගෙන நீங்க எரிந்து තිබේ. கொள்ள விருப்பமுடையவர்களை ඒ පත්තු වීගෙන සිටින්න කැමති වෙන தேவன் என்னை கொடுத்து கொண்டே இருப்பாரு. දෙවියන් වහන්සේ තෙල් எப்பொழுது දීගෙන யாரு எரியன் என்று விரும்புகிறானோ කවුද මම පත්තු වෙන්න කැමති කියලා என்ன සිතනවාද? யாரிடத்தில் இருக்கிறது சொல்லுங்க. කාටද තෙල් තියෙන්නේ? என்னை அபிஷேகம், තෙල් වලින් ආලේපය. என்னை அபிஷேகம். මාව ආලේප කළාව. என்னை என்பது அபிஷேகம். තෙල් කියන්නේ ආලේපය. எரியனு மாத்திரம் விரும்பிட்டா ඔබ පත්තු වෙන්න எப்பொழுது කැමති எரியனு වෙන தாகமுடியவனா மாறிட்டா ඒක පත්තු වෙන්න வாஞ்சியுடையவனா දරා மாறிட்டா ගන්න. ඒක දරා தேவன் ගන්න. உனக்கு எண்ணெய் கொடுத்து கொண்டே දෙවියන් இருப்பாரு. වහන්සේ තෙල් දීගෙන மேலுள்ள තිබේ. அபிஷேகம் ஒரு நாளும் குறைந்து போகாது. கிசி தவசக நீ வற்றாத வாத்தாலே நீருற்ற போல இருப்ப. ஒபேவில வளமிக்க சிதென்ன தோட்டத்தை துதி. போல இருப்ப. ஒபேவில கர்த்தரை நம்பி நீ சுவாமி வாழ்வ. வாசே வாழ்நாள் விசுவாசத்தின் எல்லாம் நீ ஜீவத்தை. செழித்திருப்ப. ஒப ஜீவித்த ஹalleluya. காலம் பிராம எவன் ஒருவன் சாரவத்தை நெறிந்து சித்தி. கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ කී දෙනෙක්ද දල් වීගෙන சொல்லுங்க සිටින්න ඕනේ சொல்லுங்க කියලා කැමති அவனுக்கு වෙනවද? சரியா தேவன் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே දෙවියන් இருப்பாரு. වහන්සේ ඒගොල්ලන්ට තෙල් වක් කරගෙන அவனுக்கு தேவன் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருப்பாரு. அவனுடைய பிரகாசம் இன்னும் அதிகமாய் பட்ட பகலின் வெளிச்சத்தை காட்டிலும் ஏழத்தனையான வெளிச்சம் வரும்படியாய் அவன் மேல தேவன் எண்ணெயை ஊற்றுவாரு. ஹalleluya. இப்ப படிச்சவங்க மாத்திரம் கையை நல்லா தூக்குங்க, பார்க்க பயப்படாம. உங்கள் எண்ணெய் இன்னும் பிரகாசிக்க பண்ணுவாரு. உங்கள் வெளிச்சத்தை தேவன் இன்னும் பிரகாசிக்க பண்ணுவாரு. காரணம் என்ன தெரியுமா? நீங்க எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க. ஹalleluya. பயப்படாத உன் எண்ணெய் முடிந்து போகாது. பயப்படாத உன் எண்ணெய் முடிந்து போகாது. தேவன் எண்ணெய் ஊற்றுகிற ஒரு அபிஷேக தைலத்தை உண்மையில ஊற்றிக்கொண்டே இருப்பாரு. உன் வாசனை வீசும், உன் ஒளி விளங்கும். சொல்லுங்க, என் ஒளி விளங்கும். ஹalleluya. நான் சுவையுள்ளவனாக மாறுவேன். ஹalleluya. மூணாவது ஒன்னு சொன்னாரு. තුන්වෙනියට එකක් කිව්වා. சொன்னாரு, මොනවාද කිව්වේ? மலை மேல் மலை மேல் உள்ள பட்டணம் කන්දක් උඩ තිබෙන மறைந்திருக்க. ඒක සැඟවිලා තිබෙන්නේ. பாருங்க, ரோட்ல சும்மா போனா ரெண்டு மாங்காய் இருக்கிறத கண்டா கல்ல ரெண்டு அடிக்கிறான். බලන්න නිකම් පාර ගියා නම් අඹ දෙකක් දැක්කනම් மரத்தை ගලක් கண்டா ගන්නවා. கல் அடிக்க மாட்டான். நல்லா நான் சொல்றது கேளுங்க. எதை கண்டா கல் அடிப்பான்? ගහ දැක්කනම් ගල් ගන්නෑ. மாங்காவுல சாரி மரத்துல ගහේ අඹ තියනවා. நாம தீரோன்னு காணி பொடி காலே கல்ல தீரோன்னு ஐகனே என்ன அவன் தன்னோ. அப்படியே போற நேரம் மாங்காவை கண்டா கை சும்மா இருக்காது. එහෙම යන්නා මොහොතේදී අත නිකන් நான் තියෙන අඹ சொல்றேன், දැක්කනම් மாங்காவை கண்டா கை என்ன செய்யாது? මොනවාද අඹ තිබ්බනම් අතම නිකන් තියෙන්නේ. ගලවෙනවා. එස් දෙක ගලවයයි. වෙයිල අත් දෙක ගලගනි. முதல்ல கல்ல தேடுவாங்க, ரெண்டாவது கல்ல எடுப்பாங்க, அடிப்பாங்க. அது ඊට පස්සේ ගහයි. ஹலோ හලෝ எங்க அவர் இந்த மலை மேல் உள்ள பட்டணம்? ඒ පර්වතයේ උඩ තිබෙනා නුවර எது மேல் உள்ள பட்டணம்? சோத்ரம். කන්ද උඩ තිබෙනා எங்க இருக்கிறது? කොහෙද තියෙන්නේ? மேல இருக்கிறது. උඩ තිබෙන්නේ. ஹalleluya. ஹalleluya. குனிந்து தூக்கி நீரே என்னை பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே என்னை பெரியவனாக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் உமது பெரியவனாக்கி நீரே. எல்லாம் கவனிங்க. හොඳට අංකන් දෙන්න. சேற்றுல கிடந்த என்ன කසල මඩගොඩේ සිටිමාව ஒரு மலை மேல் உள்ள பட்டணமாய் மாற்றிட்டாரு. ඒ පර්වතයක උඩ තිබෙන சேற்றுல නගරය கிடந்த ஒரு கல்லை தூக்கி ඒ මඩේ තිබෙන அந்த ගලක් மூளைக்கல்லின் மேல வைத்து ඒ ස්ථානයේ மலை පළමු மேல் உள்ள பட்டணமாக மாற்றி ඒ இருக்கிறாரு. පර්වතයේ උඩ තිබෙනා නුවර மலை ලෙස மேல ஒண்ணு තිබෙනවා. இருந்தா ඔබ ඒ ආකාර සිටි பக்கத்துல உள்ளவண்ட கண்ணு குத்தத்தான் செய்யும். ඒ ළඟ එක්කෙනාගේ ඇසලට අනින மரத்துல மாங்காய் இருந்தா ගහේ අඹ තිබ්බනම් கண்ணு கல்லதான் தேடும். ගලක් සොයන්න ஹலோ තමයි ஹலோ, තියෙන්නේ. உன்னை தேவன் மலை மேல் உள்ள பட்டணமாய் நிறுத்தி இருக்கிறபடினால
දෙස බලයි. பாருங்க மாங்காய் உள்ள மரத்தை கண்டா பலன் கண்ணு அபத்தின கல்ல தேடும் கை என்ன செய்யும் ගල් සොයයි අත මොනවද කරන්නේ? தேவன் உன்னை மலை மேல் நிறுத்தி வைத்திருக்கிறபடியால் அநேக கல்லடிகள் உன்மேல் வருகிறது බොහෝගේ ගල් ඔබ அநேக කෙරෙනවා. கண்ணடிகள் உன்மேல் வருகிறது බොහෝගේ வேற නෙත් ගල්ලෙයි. அநேக பொறாமைகள் உன்மேல் எழும்புகிறது බොහෝගේ அநேக ඊර්ෂ්‍යාවයි. எரிச்சல்கள் உன்மேல் எழும்புகிறது බොහෝගේ තරහව. ஹலோ 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 சூரியனை பார்த்து ඉර දැකලා நீங்களும் தான் சொல்லுங்களேன் இந்த நேரம் நானே பேசுறேன் சூரியனை பார்த்து ඉර දැකලා சொல்லுங்களேன் බල්ලබුරේ. பல்ல புருவானா ஏக்கட என்ன ஏக ஆசோசட்ட இன்னே அது மேலே இருக்கிறனால அதுக்கு விலகுது இது நினைக்குது இது கொலை சொன்னா அது என்னமோ ஒளிய குறைச்சிரும் அது என்னமோ உதிக்காம போயிரும் ஏய் நீ மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைந்திருக்க கூடாது சூரியனை பார்த்து எது என்ன சொன்னாலும் அது அடுத்த நாள் காலையில எழும்புமா அது அடுத்த நாள் ஒளி கொடுக்குமா அது அடுத்த நாள் பகல் நல்ல பட்ட வெளிச்சமா வருமா தேவன் உன்னை மலை மேல் நிறுத்தி வைத்திருக்கிறாரு சேற்றில் இருந்து என்ன குப்பையில் இருந்து என்ன தூக்கி எடுத்து மலை மேல் வைத்திருக்கிறாரு மறைந்திருக்கும்படியாக அல்ல அவருடைய கல்லடிக்கும் சொல்லடிக்கும் பயந்து வாழும்படியாக அல்ல ஹல்லேலூயா 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 துயரத்தில் கூப்பிட்டேன் குனிந்து உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் தீரையா குனிந்து தூக்கினீர் பெரியவளாக்கினீர் உமது குனிந்து தூக்கினீர் பெரியவனாக்கினீர் உமது குனிந்து என்னை பெரியவனாக்கினீர் உமது சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டுவேன் உந்தன் தயவாலே ஆமென் எல்லாம் கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு ස්වාමීන් වහන්සේ කියනවා நான் மனவேல நிறுத்தி வைத்திருக்கிறேன் කන්ද උඩ නවත්තලා ஹalleluya කියලා තිබෙනවා. பகதூரால பார்த்து சொல்லி கீழ வர துடிக்காத ළඟ දුවල එන கீழ வர துடிக்காத ළඟ உன்னை දුවල தேவன் வைத்த இடம் දඟලන්න එපා. தேவன் உன்னை வைத்த දෙවියන් இடம் වහන්සේ ඔබ තබපු மலை ස්ථානේ மேல. කන්ද උඩ. ஹalleluya ஹalleluya. மரத்துல மாங்காய் இருந்தாலே ගහේ අඹ கை තිබුණොත් சும்மா இருக்காது අත නිකන් තියෙන්නේ නැහැ. சேத்துல இருந்து என்ன ඒ මඩේ සිටියව මාව சேத்துல இருந்து என்ன மடே சிட்டியாவ தூக்கி மாவ. மலை மேல ஆண்டவர் வச்சா உசுலாගෙන අරගෙන කන්ද උඩ ஹalleluya තිබ්බනම් உங்களை பார்த்து சொல்ல ඔබ දේශ விரும்புகிறேன் බල්ලා කියන්න உங்கள் කැමතියි. ஆரம்பத்தை காட்டிலும் ඔබ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை අද நீங்கள் දවසේ ஒப்பிட்டு ඔබ- பாருங்க ඔබ ජීවිත- இன்னொருவனோடு அல்ல இன்னொருவனோடு அல்ல දවසක් කෙනෙක් සමග නොවේ. உங்கள் ஆரம்ப கால ඔබගේ வாழ்க்கைக்கும் පටන් ගැනීමේ இன்றைக்கு ජීවිතේ நீங்கள் வாழ்ற வாழ்க்கைக்கும் දැනුත් ඔබ ජීවත් වෙන සම්බන්ධம் இருக்கான்னு check பண்ணி பாருங்க. සම්බන්ධයක් තියෙනවද කියලා චෙක් කරලා தேவனிடத்துல வந்த බලන්න. ஒருவனையும் தேவன் கீழே விட்டதே இல்லை දෙවියන් වහන්සේ කිසි ஒவ்வொரு දවසක நாளும் தூக்கி கொண்டே இருப்பார் සෑම இந்த மலை දවසකම முடிஞ்சா அடுத்த மலை උසුලාගෙන சொல்லு இந்த மலை முடிஞ்சா அடுத்த மலை ஈழங்க அடுத்த மலை கந்த. முடிஞ்சா அடுத்த மலை ஈழங்க கந்த. அடுத்த மலை முடிஞ்சா அடுத்த மலை ஈழங்க கடைசி கந்த. எந்த மலையில கொண்டு போய் நிப்பாட்டுவார் தெரியுமா அந்திமட்ட போய் பரலோகம் கந்த. என்கிற ஒரு மலையில கொண்டு போய் என்னை சொர்க்கராஜ்யக்கு நிறுத்தும் வரையில கந்தக்கு என்னை கீழே கீழே தபாய். விடவே ஓ, மாட்டார் ஐயா ஓ, அப்பி- தூக்கி கொண்டேதான் இருப்பாரு உருவாசை உசுலගෙන பேசுறவர்கள் சித்தினா. பேசட்டும் கத்தாக்கள் அடிக்கிறவர்கள் போய் அடிக்கட்டும் கானாய் நீ காப்புதே. சூரியனாய் இருக்கிற நீ மலை மேல் உள்ள பட்டணமா இருக்கிற நீ உப்பா இருக்கிற உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு கர்த்தர் உனக்கு துணை
நிற்பாரு. දෙවියන් ஹalleluya. වහන්සේ ඔබට උපකාර சொல்லுங்க, நான் සිටි. சோர்ந்து போக மாட்டேன், මම මලානික நான் වන්නේ உடைந்து නැහැ. போக மாட்டேன். මම දුක් என்னை වෙන්නේ නැහැ. காட்டிலும் මා සිත நான் யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறாரு. මට වඩා මම ஹalleluya. කවුද කියලා දෙවියන් වහන්සේ ஹalleluya. දැනගෙන සිටිනවා. கடைசியாய் முடிக்க விரும்புகிறேன். අන්තිමට ඉවර ஆண்டவர் කරන්න. கடைசியா இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு. අන්තිමට ලියලා ஹalleluya. இதெல்லாம் මේ ඔක්කොම ஹalleluya. வாசிங்க, ஒரு பூர்வத்துக்கு குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டீங்கன்னு வார்த்தை வரும். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கொலை இல்ல, அதுக்கு மேல செய்கிறவன் வாசிங்க. ஆகையால் 19 ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று இப்ப நான் சொன்னேன். சேத்திலிருந்து என்ன தூக்கி ஒரு மலை மேல வச்சாரு. அந்த மலையிலிருந்து அதுக்கு அடுத்த மலையில கொண்டு போனாரு. அதுக்கு அடுத்த மலைக்கு கொண்டு போனாரு. அதுக்கு அடுத்த மலைக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. எலிசாட்ட வந்து கேட்டாங்க, ஒரு வேளையில தேவனுடைய ஆவியானவர் எலியாவை கொண்டு போய் எங்க வச்சிருப்பாரா? எங்க வச்சிருப்பாரா? உங்களுக்கு மலைக்கு மேல ஏற விருப்பமே இல்ல போல. ඔබට කන්දක් උඩ නගින්න කැමති. மலையில எங்கேயாவது மேல கொண்டு போய் வச்சிட்டு இருப்பாரு. ඉමින් ගිහිල්ලා කන්දක් மேல උඩ கொண்டு போறது யாரு? දැන් කවුද ගෙනියන්නේ? சொல்லுங்க, மேல கொண்டு போறது யாரு? උඩට ගෙනියන්නේ කවුද? கிறிஸ்தவனை மேலே கொண்டு போவது ஆவியானவர் ஒருவரே. ඒ ක්‍රිස්තියානි தேவனுக்காய் வாழ்கிற மனிதனை மேல தூக்குறது ஆவியானவர் ஒருவரே. ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. நான் சொல்றேன், என்ன மேல தூக்குறது ஆவியானவர். මාව උසුලාගෙන என்ன மேல தூக்குறது ආත්මයන්න් මාස. என்ன மேல தூக்குறது උඩට උස්සන්නේ. என்ன மேல தூக்குறது என்ன மேல தூக்குறது என்ன மேல தூக்குறது. උසුලානේ කවුද? ஸ்தோத்திரம். சிலரை கற்பனை மேலே தூக்குகிறது. සමහර අයගේ සිතුවිලි උසුලනවා. கற்பனைகள் மேலே தூக்குறது. நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் சிலரை மேலே தூக்குகிறது. எல்லாம் கவனிங்க. சிலரை நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகள் மேலே தூக்குகிறது. சிலரை ஆவியானவர் மேலே தூக்குகிறார். ஆவியானவர் தூக்கினார் என்று சொன்னா நான் சொல்றேன், நீ விழுந்து போவதில்லை. நீ விழுந்து போவதில்லை. ஏனென்றால் அது முடிவில்லாத வாழ்வுக்கு உன்னை அழைத்து செல்லுகிற ஒரு வாழ்வு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வேத பரிசேயருடைய கற்பனைகளை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால். ඒ බෝලෙස තිබෙන්නේ නැත්තම්. ஹலோ. நியாயப்பிரமாணமும் மனிதனை ஆசீர்வதிக்கிறது. வியவஸ்தாවත් ආඥාවලේ ආශිර්වාද කරනවා. මනුෂ්‍යව ආශිර්වාද කරනවා. ඒ වර්ධන වීම දෙනවා. எல்லாம் கொடுக்குது. හැමදේම දෙනවා. ஆவியானவர் தூக்குறாரு. சொல்லுங்க, ආත්මයන්න් වහන්සේ ஆவியானவர் மேல 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 ஹalleluya கொண்டு போய்கிட்டே இருப்பாரு. ඒම ගෙනිලා நீ எவ்வளவாய் ஆவியில வளர்கிறாயோ, ඔබ කොතරම් நீ எவ்வளவாய் ஆவியில வர்தனை வேணும், அது வர்தனை வேணும், அது நீ பெருகுகிறாயோ වරල්චි අඩේගිරිලා உன்னை விரிவடை එච්චරට දෙවියන් වහන්සේ ඔබව වර්ධනය කරයි. நல்ல சொல்லுங்க, இதுதான் ஆவியானவர். தெரியுமா? ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிப்பவர் மாத்திரமல்ல, உன்னை உயர்த்துகிறவர், உன்னை தூக்குகிறவர். ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு போதாது ஆண்டவரே. ස්වාමිනී, நியாயப்பிரமாணம் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ඒ ව්‍යවස්ථාව ආශිර්වාදය දුන්නා. ஆவியானவர் ஆசீர்வாதத்தோடு கூட ආත්මයන්න් වහන්සේ ආශිර්වාදය உயர்த்துகிறார். ඔබව උසස් உயர்த்துகிறார். உயர்த்துகிறார். ஒரு நாள் கொண்டு போய் நிறுத்துவார். எங்க தெரியுமா? කොහෙද ගිහිලා சொல்லுங்க, තියන්නේ? எங்க? ஸ்தோத்திரம். ස්වර්ගරාජ. நியாயப்பிரமாணம் இயேசு வரையில மனுஷனை நடத்தினது. ඒ ව්‍යවස්ථාව ඇවිල්ලා මඟ පෙන්වීම. இயேசு பரலோகத்தின் வாசலாய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයට දොරටුව ලෙස இயேசு සිටිනවා. பரலோகத்தின் வழியாய் இருக்கிறார். යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ස්වර්ග රාජ්‍යයට நியாயப்பிரமாணம் இயேசு வரையில் கொண்டு வந்தது. ව්‍යවස්ථාව යේසුස් වහන්සේ වෙතට ගෙනාවා. ஆமென். ආමෙන්.
அதை கேட்காது. நியாயப்பிரமாணம் உன்னை இயேசு வரையில கொண்டு வந்தது. ඒ ව්‍යවස්ථාව යේසුස් நீ அங்க வந்துட்டியா? ඔබ මේ ස්ථානට ආවද? ஹalleluya. ஹalleluya. இப்ப பரலோகத்தின் வழியை அவர் உனக்கு காண்பிக்கிறார். ස්වර්ග රාජ්‍යයේ මාර්ගය கானானின் வழியை உனக்கு காண்பிக்க இல்ல. කවුරුත් මාර්ගය மேலான பரம எருசலேமிடத்துக்கு உன்னை கொண்டு போகும்படியாக. උතුම් යෙරුසලමට ஹalleluya. இப்ப ඔබ சொல்றாரு ගෙනියන அவர்கள் நீதியை பார்க்கிலும் ඔවුන්ගේ ධර්මිෂ්ඨකමට වඩා உங்கள் நீதி ඔබගේ ධර්මිෂ්ඨකම அதிகமாக இராவிட்டால் ලෙස තිබෙන්නේ නැත්නම් அங்க எங்க කොහෙද යන්නේ නැත්තේ? எங்க பிரவேசிக்க மாட்டீங்க? කොහෙද යන්නේ නැත්තේ? விலங்க இல்ல. வாங்கணும் மிச்ச பேர் இருக்கிறீங்க. බොහෝ අය ඉන්නවා. டிக்கெட் கத்து உங்க அக்கா இன்னவா? ටිකට් எடுத்த අනේක පෙර இருக்காங்க. फ्लाइट එක බලන්නකෝ. ඔයා බිස්නස් ක්ලාස් එකේ ටිකට් ගත්තාත් ෆස්ට් ක්ලාස් එකේ ටිකට් ගත්තාත් ෆස්ට් ක්ලාස් සෙකන්ඩ් ක්ලාස් ගත්තත් හරි බිස්නස් ක්ලාස් එකේ ගත්තාත් බිස්නස් බිස්නස් ක්ලාස් එකේ ගත්ත තියෙනවා. ක්ලාස් කියලා එකක් බිස්නස් ක්ලාස් එකේ ගත්තාත් ෆස්ට් ක්ලාස් එකේ ෆස්ට් ක්ලාස් ඒක ටිකට් ගත්තාත් ඒකේ ටිකට් ගත්ත அதுலயே எடுத்தீங்கன்னா ඔයාලකන් හිටින්නේ නැහැ. ඔය நீங்க வர வரைக்கும் இருக்க மாட்டாங்க. 10ට ෆ්ලයිට් එක ගියා. 10 නම් 10ට ඔයා කියන්න බෑ මම ෆස්ට් ක්ලාස් ටිකට් එක ගත්ත කියලා. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ගියා තමයි ෆ්ලයිට් එක. ஃளைட் එක போயிட்டேன். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் ධර්මිෂ්ඨකමට වඩා ඔබගේ ධර්මිෂ්ඨකම වැඩි උනේ නැත්නම් விலங்க இல்ல. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වන්නේ නැහැ. நான் தான் வழியா இருக்கிறேன். මම තමයි நான் මාර්ගය தான் ලෙස வாசலா இருக்கிறேன். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன் அவர்கள் நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் තිබුණේ නැත්නම් முதல்ல சொன்ன இடத்துக்கு வாரேன். இப்ப தொடக்கத்திலே வந்து முடிக்கணும் உங்களுக்கு. இல்ல நீங்க ஒன்னு பாப்பீங்க தானே. சோத்ரம் அந்த முதல்ல சொல்ல බලන්න අර අබායක් දාගෙන ඉන්නවා කියලා කිව්වනේ. கண்ணை இது ஒன்னு கண்டேன் யாருன்னு தெரியாது. கேளுங்க. එහෙම දන්නේ කවුද කියලා මම அவர்கள் வாசல் வரையில தான் வர முடியும். දොරටුව ගාවට වෙනකන් විතර ඇතුළට ஹலோ அவனுக்கு எங்க போக முடியாது? ඕන්ට කොයිද යන්න බැරි? சொல்லுங்க எங்க போக முடியாது? කොයිද යන්න බැරි? அவர்கள் பரிசேயருடைய நீதியிலும் ඔවුන් පරිසිවරුන්ගේ නීති சதுசியருடைய நீதியிலும் සදිසිවරුන්ගේ நியாயப்பாரனுடைய நீதியிலும் ඒ ව්‍යවස්ථාවේ කරන நிலைநிற்கிறார்கள். ඉන්නවා. மேலா ஒரு இஞ்சு கூட போக இல்ல. නමුත් පොට්ටක් அவர்கள் ஒரு மைல் தூரம் நடக்கிறார்கள். ඔවුන් ඇවිල්ලා අඩියක් දුර ගමන් 2 மைல் කරනවා. தூரம் நடப்பதற்காக ඒ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். අඩි දෙකක් පමණ දුර ஒரு ගමන් மைல் தூரத்தோட කරනට நிக்காத. ඔබ එක ஹலோ අඩියක් දුරක இப்பமே ඉන්න டயர்ட் එපා. ஆயிட்டு பாஸ்டர் ஆண்டவருக்காக ஆண்டவர்ட்ட ஜெபிச்சு යාඥා வாஸ்து ඕ නිරාරව ඉඳලා ஆனா இல்லையே பாஸ்டர் මොකුත් දැක්කේ නෑනේ எல்லாம் පාස්ටර්. வந்துதான் இருக்கு. හැමදේම ඇවිල්ලා තමයි உனக்கு තියෙන්නේ. ஒண்ணு வராத மாதிரி விளங்குதேன்னு சொன்னா ඔබට යමක් நீ ලැබුණේ இந்த சிஸ்டர் மாதிரி மாற விரும்புற. நோ 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 நோ. ஆண்டவர் சொல்லி உப்பா இருக்கிற. ඔබ ලෝකයට ලුණු ලෙස ඉන්නවා. கடந்த கால வாழ்வுக்கு இன்றைய வாழ்வுக்கு முன்னெடுத்த மாற்றம் இல்லை என்று சொன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு. ඔබගේ පසුගිය No, no. කාලයට දැන් තියෙන කාලයට වෙනසක් உன்னை தேவன் නැත්නම් ஆசீர்வதித்து இருக்கிறார். දෙවියන් වහන්සේ உன்னை ඔබ தேவன் ආශිර්වාද உயர்த்தி කළා. இருக்கிறார். උසස් தேவன் කරලා உனக்குள்ள பல තියෙනවා. மாற்றங்களை கொடுத்து இருக்கிறார். වෙනසීම ඇති நீ කරලා තියෙනවා. உன்னை நீ ஆராயாம ඔබම பக்கத்துல විමසන්න. உள்ளவனோட கம்பேர் பண்றபடினால ළඟ එක්කෙනා සමග தேவன் உன்னை සම්බන්ධ කරගෙන ஆசீர்வதிக்கவில்லை என்கிற ஒரு மாயான தோற்றம் உனக்குள் உருவாகி தேவன் இருக்கிறது. வහන්සේ මාව இந்த காலை ආශිර්වාද பொழுதில் කරලා சொல்லுகிறேன் කියලා සිතුවිල්ලක් உப்பானது එනවා. தன்னை தானே கரைத்துக் ඒ கொள்கிறது. ලුණු තමා மெழுதிரியானது தன்னை தானே உருக்கிக் கொள்கிறது. ඒ ඉටිපන්දම තමා ஹalleluya. තමාම දිය කරගනි. அதனால அவைகளை தேவன் மலை மேல கொண்டு போய் வைக்கிறார். ඒකට சொல்லுங்க කන්ද උඩට நீ மலை மேல ගිහිල්ලා போய் කියනවා. நிக்க வேண்டுமாக ඔබ இருந்தால் කන්ද උඩට ගිහින් ඉන්න ඕනේ නා. உன்னை நீ கரைத்துக் கொள்ள ஆயத்தமாக ඔබ දිය வேண்டும். කරගන්න உன்னை நீ සූදානම්. உருக்கிக் கொள்ள ஆயத்தமாக ඔබව දිය வேண்டும். කරගන්න සූදානම් ஹalleluya. කරන්න. හalleluya. ஹalleluya. හalleluya. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கவா? අවසානට එකක් කියලා ඉවර කරන්නද? ஏற்ற காலத்துல தேவன் සුදුසු කාලයේදී දෙවියන් වහන්සේ. ஏற்ற காலத்துல தேவன் සුදුසු කාලයේදී දෙවියන් වහන්සේ. நான் சொல்லி ஏற்ற காலத்துல தேவன் දෙවියන් වහන්සේ සුදුසු කාලයටනේ உங்களை உயர்த்தும்படி ඔබ උසස් කරන පිරිස. சோத்திரம். උන්වහන්සේගේ முடிவு வரப்போகுது. අවසානයේ ඉන්න යනවා. எல்லாவற்றுக்கும் முடிவு வரப்போகிறது. හැමදේටම අවසානයක් එන්න ஹalleluya. நல்ல යනවා. கவனிங்க. பிரசங்கத்துக்கு முடிவு வரப்போகிறது. දේශනාවටත් අවසානයක් එන්න යනවා. சொல்லுவா முடிவு என்னன்னு? මොනවාද අවසානයේ කියලා ஏற்ற காலத்துக்காய் தேவன்
ஒரு மரத்தை நட்டு வைத்தாரு. සුදුසු කාලේ උදෙසා ගහක් තබලා எந்த තිබුණා. மரத்தை நட்டு வைத்தாரு? මොනවාද ගහ? නන්මයි තියෙන්නේ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை யாபத்த ஏற்ற அயாபத்த காலத்துக்காய் வைத்திருந்தாரு. සුදුසු කාලේ උදෙසා තබා තිබුණා. நமக்கு தான் கொஞ்சம் அவசரமே. අපිට අදිසිනේ. அவசரமா எதையும் செய்யாத. අදිසි වෙලා මොනවත් කරන්න එපා. இல்லங்கடா தேவ ஆலோசனையோடு எதையும் செய். දෙවියන් වහන්සේගේ අනුශාසන ඇතුවේ යමක් කරන්න. சில உண்மைகள் සැබෑ ලෙසම உனக்கு மறைக்கப்பட வேண்டி இருக்கிறது. ඒක සැඟවෙන්නට තිබෙනවා. சில உண்மைகளை தேவன் எனக்கு மறைத்து வைத்திருக்கிறார். සමහර සැබෑවන් සංගවලා ஏற்ற තියෙනවා. காலத்துல தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்துவார். සුදුසු කාලයේදී அவர் ස්වාමීන් වහන්සේ வெளிப்படுத்தும் பொழுது அந்த உண்மை எனக்கு ஜீவனாக, எனக்கு பலனாக, எனக்கு வெற்றியாக, தேவனோடு நடப்பதற்கு பலனாக மாறும். ඒක වෙනස් වෙයි. ஏற்ற காலத்துக்கு முன்னால සුදුසු කාලයට 9 மாசத்துல பிறக்க வேண்டிய புள்ள මාස 9න් 5 மாசத்துல பிறந்தா என்ன நடக்கும்? මාස 5න් ඉපදුනොත් මොනවද වෙන්නේ? சொல்லுங்களேன். காப்பாத்துறான்னு சொல்லுவான், 12 வயசுல சில நேரம் போயிடுன்னு சொல்லுவான். සමහරක් වෙලාවට ආරක්ෂා කරත් වයස 12න් යයි எப்படியாவது කියනවා. நாங்க காப்பாத்துறோம், 12 வயசுக்கு பிறகு என்ன சரி ஆகுனா நாங்க பொறுப்பு இல்ல. කුමක් හරි ඒ වයස 5න් கவனிங்க. ඇහුණත් ஹalleluya. ஹalleluya. தேவன் உனக்கு வெளிப்படுத்தாத எதையும் දෙවියන් වහන්සේ ඔබට එලිදරව් කරන්නේ නැති කිසි இன்னொரு දෙයක්. மனிதனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள முற்படாத. ඔබ ඇවිල්ලා තවත් தேவன் මිනිසෙකින් ஏற்ற ලබා காலத்தில் ගන්න. உனக்காய் மறைவாய் வைத்திருக்கிற காரியங்களை வெளியே கொண்டு ඒ வருவார். සුදුසු කාලේදී ඔබට உனக்கென்று ලබා தேவன் දෙන්නා நியமித்தது පිණිස உனக்கென்று வெளியே கொண்டு வருவார். ඔබට කියලා අයිති දේ එක ස්වාමීන් ஹalleluya. அந்த වහන්සේ கனியை புசித்தார்கள். ඒකල ඵලය කෑවා. என்ன நடந்துச்சா? நன்மை தீமை அறி என்னதா? நன்மை தீமை அறி கண்கள் திறக்கப்பட்டது. சோத்ரம். நன்மை தீமை. நன்மை தீமை. அடுத்தது தேவர்களை போல் பொய்யொன்னும் இல்லப்பா. நல்ல கேளுங்க. இல்ல பிசாசு பொய்யொன்னும் சொல்ல இல்ல. යක්ෂයන් බොරුවක් தேவன் மறைத்ததை දෙවියන් වහන්සේ සංගෝපු දේ சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார் புசிக்காத, அவ்வளவுதான் கதை, அப்படியே அடங்கி கடை. ඒ කන්න එපා කියලා කිව්වා. ஆண்டவர் சொன்னாரு புசிக்காத. ස්වාමීන් වහන්සේ කිව්වා කන්න එපා. அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கியிரு. ඔවුන්වහන්සේගේ දෑතට ஏற்ற நேரத்தில் தேவன் සුදුසු කාලයේදී உன்னை மலைமேல் உள்ள பட்டணமாய் நிறுத்துவார். සුදුසු කාලයේදී அதுவரையில நீ கரைய, ඒ அதுவரையில நீ உருகு. ඔබ දිය மரத்தை වෙන්න பார்க்கும் போதெல்லாம் சொல்லணும், ஐயோ இது எவ்வளவு நல்ல கனியா ඒ இருக்கு. ඵලයේ දකිනා මොහොතේ හොඳයි ඵලයක් சொல்லிட்டாரு. කන්න එපා කිව්වනේ. சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன். කිව්වත් හරි මම කන්නේ නෑ. இதுதான் கரைகிறது. මේක තමයි දිය වෙන එක. பார்க்கணும். ගා දකින්න ඕනේ. கண்ணுக்கு நல்லாதான் இருக்கு. ඇස් වලට හොඳයිනේ. ஸ்தோத்திரம். இச்சிக்கத்தக்க கனியாதான் இருக்குது. ඒක කන්න පුළුවන් තරයකට තිබෙනවා සුති. இப்ப பார்த்தா நல்லாதான் இருக்குது. ඒ ඇඳුම දැක්කන ලස්සනට තමයි තියෙන්නේ. அத பார்த்தா நல்லாதான் இருக்குது. ඒක දැක්කන ලස්සනට. இவரை பார்த்தா நல்லாதான் இருக்கிறாரு. දැක්කන ලස්සනට இவரை තමයි. பார்த்தா என்சம் போயா விளங்குறாரு. මොව දැක්කන எல்லாம் நல்லதா. ඔක්කොම හොඳයි තමයි. ஆனா கர்த்தர் மறைத்து வைத்திருப்பார். නමුත් ස්වාමීන් වහන්සේ සංගවල තිබයි. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ஹalleluya. 4 பேர் வந்து போற போடுவான். දැන් 4 දෙනෙක් ඇවිල්ලා போற போடு. ஒருத்தனா வந்து சொன்னான் பாருங்க. බලන්න ඇවිල්ලා කියයි. ஏவாளே. ඒවා கனியை புசிக்க வேண்டாம். කණ්ඩ එපා කියලා කිව්වද ඵලය? இது இன்றைக்கு உனக்கு மறைக்கப்பட வேண்டும். අද කුමක්ද ඔබට සැඟවෙන්න තිබෙන්න ඕනේද? அதை தேவன் மறைத்து வைத்தார். ඒක දෙවියන් වහන්සේ සංගවල තිබෙනවා. எனக்கெல்லாம் யாராவது ரகசியம் சொல்லுவான்னு கேட்டா කවුරු හරි யாருக்கும் சொல்லாதீங்க, எனக்கு சொல்லவே சொல்லாது. රාසක් කියන්න කියලා කිව්වනම් யாராவது இதை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொன்னா அந்த கதையை நான் கேட்க மாட்டேன். කවුරු හරි ஏன் சொல்ல வரேன் என்கிட்ட? කාටවත් කියන්න එපා කියලා කිව්වනම් මම ඒක අහන්නෙම නැහැ. யாருக்கும் சொல்லாதேன்னா எனக்கே வந்து சொல்ற. කාටවත් කියන්න එපා නෑ. ඇයි මට ඇවිත් කියන්නේ? நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. ඒක ඔබටම තියාගන්න. பிசாசு பார்த்தா அப்படிதான் வந்து சொல்லி இருக்கிறான். යක්ෂයා එම තමයි ඇවිල්ලා කියලා තියෙන්නේ. யாருக்கும் சொல்லாத ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன் வாளே. කාටවත් කියන්න නැති இவ்வளவு பெரிய ரகசியம் பாரு, எப்படி கதை இது. இது மாதிரி கதையோட இன்பமான கதை இல்ல. அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு சோகமான கதை. ඒක තමයි ඇගේ அது அவருடைய ජීවිතේ வாழ்க்கையை සෝකේ கெடுத்து ජීවිතේ. போட்ட கதை. ඒක තමයි கேட்கும் பொழுது அந்த கதை இன்பமாய் இருந்தது. பார்க்கும் பொழுது அந்த கனி இன்பமாய் இருந்தது. பார்வைக்கு சிக்கத்தக்கதா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. හොඳට තමයි
තිබුණේ. ஆனால் தேவன் அதை உனக்கு தடுத்து வைத்திருக்கிறார். නමුත් ස්වාමීන් වහන්සේ ඒක அதை தேவன் සංගවල உனக்கு තියෙනවා. ஏற்ற காலத்துல கொடுப்பாரு. සුදුසු எப்ப කාලෙදී கொடுப்பாரு? කොයි කාලෙද දෙන්නේ? ஏற்ற காலத்துல கொடுப்பாரு. සුදුසු சொல்லுங்க எப்ப කාලෙදී கொடுப்பாரு? සුදුසු ஏற்ற කාලෙදී காலத்துல கொடுப்பாரு. සුදුසු කාලෙදී அது வரையில ඒ වෙනතෙක් சொல்லி நான் கரைந்து கொண்டிருப்பேன், මම දිය වීගෙන நான் ඉන්නවා. உருகி මම கொண்டிருப்பேன். දිය වීගෙන ඉන්නවා. ஒரு நாள் நான் மலைமேல் உள்ள பட்டணமாய் දවසක මම மாறுவேன். සංගවෙලා அந்த තිබෙනවා. நாட்கள் வரும். ඒ சொல்லுங்க அந்த කාලේ- நாட்கள் வரும். ඒ කාලේ அப்ப யாரு கல்லடிச்சாலும் කවුරු කල් ගැව්වත් யாரு சொல்லடிச்சாலும் කවුරු හරි කතාවෙන් කිව්වත් வலிக்காது. රිදෙන්නේ නැහැ. ඇයි? நான் உருகி பழகிட்டேன், මම දිය වෙලා පුරුදු වුණා. ඒ දිය වෙලා යන්නට நான் පුරුදු உருகியும் වුණා. பழகிட்டேன், දිය වෙලා යන්නට கரைஞ்சும் பழகிட்டேன். ஏ, தியமெலா ஏய், நல்ல வலிக்காது. தப்புதான். சொல்லுங்க வலிக்காது. ரிதென்ன. ஒளி கொடுத்து கொண்டே இருப்பேன், මම சுகம் கொடுத்து ආලෝකයෙන් கொண்டே මම இருப்பேன். රසවත් භාව දීගෙනම සිටිනවා. பழகிட்டேன். இதுல பழகிட்டேன். පුරුදු වුණා. கரைஞ்சி දිය වෙලා இந்த கரைஞ்சி அந்த கரைஞ்சி இல்ல, ஏக- இது මේක இந்த දිය கரை වෙලා. இருக்கு, அந்த கரை வேணாம். ඒක இது තමයි. வேற, இது வந்து உப்பு கரைகிறது. මේක ලුණු දිය වෙන இது එක. வந்து கண்ணுலையும் மூக்குலையும் கரைகிறது இல்ல. මේක ඇස් වලින් නහයෙන් கரைஞ்சி නැගෙන. பழகுனா, ඒක දිය වෙලා உருகி පුරුදු. பழகுனா, ඒක දිය වෙලා පුරුදු நீ වුණා. மலை மேல ஒரு நாள் நிக்க வேண்டியவன். දවසක කන්දක தேவன் සිටියේ. கொண்டு போய் நிறுத்துவாரு. දෙවියන් වහන්සේ ගිහිල්ලා තමයි. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. பயங்கரமானதை அற்பமாய் பார்க்கிறவனாக ඒ மாறிவிடுவார். භයංකාර දේ எது முன்னை ස්වල්පයක් பயமுறுத்த ලෙස. முடியாது? சொல்லுங்க, எது என்ன කිසි දෙයක් මාව எது බය என்ன කරන්න பயமுறுத்த බෑ. කිසි දෙයක් මට බය முடியாது. කරන්න බෑ. எதுக்கு நான் அடிமை அல்ல, කිසි දෙයකට බාලෙක් சகலத்தை නෙවෙයි. நான் ஆளுகிறவனாக සියල්ලක්ම ආණ්ඩු மாறுவேன். சொல்லுங்க කරන්නා කෙනෙක් ஹalleluya. ලෙස සිටිනා. நேத்து அதான் சொன்னேன். என்ன ඊයේ சொன்னாங்க? தேவன் என்ன දවසේ ඒක கொடுக்கிறாரு? තමයි කිව්වේ. ஆளுகையின் அபிஷேகத்தை ආණ්ඩු கொடுக்கிறார் ஐயா. කරනව ආලේපය. ஆதாம் ஆளுகையின் அபிஷேகத்தை இழந்து போனா, ආදාම ඇවිල්ලා ஆண்டவர் ආණ්ඩු கடைசியா කරනව. சொன்னார் ஒண்ணு, අන්තිමට வானத்தின் பூமியின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ආසක පොළොවද ආණ්ඩු කරනව බලය තිබෙනවා. நீங்க ඔබ எங்க வாங்க, கலிலேயாவுக்கு வாங்க, ගලිලයට එන්න. நான் உங்களுக்கு முன்ன அங்க போவேன். මම ඔබට எதற்கு ප්‍රථමයෙන් போவேன்? ඕකටද යන්නේ? ஆளுகையின் அபிஷேகத்தை ආණ්ඩු திரும்ப உனக்குள்ள කිරීමේ கொடுப்பதற்கு. ආලේපය ඔබට දෙන්නා அந்த පිණිස அபிஷேகம் එනවා. உனக்குள்ள வரும் பொழுது ඒ நல்ல ආලේපය கவனிங்க. ඔබට එන විට ஒளி வரும் பொழுது, ආලෝකය එන විට வெளிச்சம் உண்டாகும் பொழுது, ආලෝකය ඇති වෙන வெளிச்சத்தை විට யாரும் பெற்றுக்கொள்ளலாம், நல்லவனும் ආලෝකය பெற்றுக்கொள்ளலாம், කාටත් ලබා ගන්න පුළුවන්. சொல்லுங்க, கெட்டவனும் பெற்றுக்கொள்ளலாம், ඒක ஆராதிக்கவனும் නරක பெற்றுக்கொள்ளலாம், සියලු දෙනා சொல்லுங்க, ஆராதிக்கவனும் பெற்றுக்கொள்ளலாம், නමස්කාර කරන්න தூங்குறவனும் பெற்றுக்கொள்ள முடியாது, விழித்திருக்கிறவன் அனுமதிக்க முடியும். ඒ නිදියන අයට சொல்லுங்க, ලබා வேணுங்கடா? ගන්න බෑ. கவனிங்க, අවදි වෙලා கவனிங்க, ඉන්න. கவனிங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. ஹalleluya. ஹalleluya. உப்பு சுவை கொடுக்கும் பொழுது லூனு ரச நல்லவன் பாவே. கெட்டவன் பார்த்து சுவை கொடுப்பதில்ல, යාපත අයාපත பொல்லாதவனும் நல்லவனுக்கும் சுவை கொடுப்பதில்ல. ஏக அவனுக்கு ஒரு யாப்பத்தன் டேஸ்ட், இவனுக்கு ஒரு டேஸ்ட் உருவாக்காது. ஓ. உப்பின் சுவை ஒன்றுதான், ඒ රසවත් භාවය එකම ලෙසයි உப்பின் ලුණු சுவை තියෙන්නේ. ஒன்றுதான். நல்லா එකක් තමයි கவனிங்க. තියෙන්නේ රසවත් භාවය. தேவன் என்னை ஆளுகையின் அபிஷேகத்தை கொடுக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ ආණ්ඩු කරනව ආලේපය சந்தோஷத்தினால் දෙන්නේ நான் ஆளப்பட மாட்டேன், ஏ, சந்தோஷம். வெற்றியினால் ஆளப்பட மாட்டேன், ஏ, புகழ்ச்சியினால் ஜெயப்பிரகாரம். ஆளப்பட மாட்டேன். தமங்கே உற்சாகம். வெற்றியை நான் ஆண்டு கொள்வேன், ஏ, புகழ்ச்சியை நான் ஆண்டு ඒ கொள்வேன். වර්ධනය වීම මම ආණ්ඩු කරනවා. எது எது வருதோ எல்லாத்தையும் நான் தான் ஆளுகை ඒ செய்வேன். සියලු දෙයක්ම මම තමයි ආණ්ඩු කරන්නේ. சிலரை வெற்றி ஆளுகை செய்கிறது, ජයග්‍රහණය இன்றைக்கு சிலரை ආණ්ඩු புகழ்ச்சி කරනවා. ஆளுகை செய்கிறது, සමාජ සේවය இன்றைக்கு ව්‍යාප්ත சிலரை எதேதோ ஆளுகை செய்கிறது. කුමකුමද්දෝ ආණ්ඩු ஆனபடியினால කරනවා. ඒ නිසා எதை இழந்து போனேன்? කුමද්ද මම අයිමි சொல்லுங்க. කරගත්තේ? உப்பு தன் சுவையை ஒரு நாள் இழந்து போகாது. ඒ ලුණු රසවත් භාවය කවදාවත් නැති වෙන්නේ නැහැ. தீவட்டி ஒரு பொழுதும் தன் வெளிச்சத்தை விட்டு கொடுக்காது. ඒ ඉටිපන්දමේ තිබෙනා ආලෝකය ඇවිල්ලා என்னுடைய சுபாவம் කවදාවත් எது என்பதை நான் නෙමෙයි. அறிந்திருக்கிறேன். මගේ ස්වභාවය කුමක්ද කියලා මම உங்களுடைய சுபாவம் என்ன දැන தெரியுமா? සිටිනවා. කුමක්ද දන්න வெற்றி வரும் ස්වභාවය? பொழுது යේසුස් வெற்றி වහන්සේ உங்களை ஆளுகை செய்ய நீங்க இடம் கொடுக்க கூடாது. ඒ ජයග්‍රහණය ඔබ ආණ්ඩු வெற்றியை කරන්න நீங்கள் ஆளுகை செய்து கொள்ள ඔබ வேண்டும். ජයග්‍රහණය ආණ්ඩු நல்ல කරන්න ஒரு உதாரணம் ඕනේ. உங்களுக்கு சொல்லவா? හොඳ උදාහරණයක් කියන්නද? நம்முடைய தேசத்துல புதிதா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு பாருங்க. අලුතෙන් ගවර්න්මන්ට් வெற்றி එකක් பெற்றார்கள். ජයග්‍රහණය ලැබුවා. வெற்றி அவர்களை ஆளுகை செய்யவில்லை, ජයග්‍රහණය அவர்கள் ඔවුන්- வெற்றியை ஆளுகை ඔවුන් செய்து கொண்டார்கள். ජයග්‍රහණය ආණ්ඩු என்ன කරනවා. மாற்றம்? කුමක්ද වෙනස? சொல்லுங்க, என்ன மாற்றம்? முந்தி இருந்தவங்க வெத்தினா ரோடு பூரா மனுஷனுக்கு போவே இல்லாது. அப்ப இஸ்ரவேல் வெடிய ரோடு- போடுவான், கொடிய பிடிப்பான், அதை செய்வான். இது இவனும் வெத்தினான் பாருங்களே, බලන්න මොවුනුත් ඇවිල්ලා ජයග්‍රහණය ஒரு வெடி කරා. கூட போட இல்ல, කිසිම වෙඩි දැම්මේ නැහැ. ஒரு கொடி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போக இல்ல. කොඩි අරගෙන வெற்றி ගියේ නැහැ. அவர்களை ஆளுகை செய்யவில்லை, ඒ ජයග්‍රහණය வெற்றி ආණ්ඩු அவர்கள் ஆண்டு කරන්නේ. கொண்டார்கள். ඒ ජයග්‍රහණය ඒගොල්ලෝ ආණ්ඩු சொல்றது உங்களுக்கு කරා. விளங்கிச்சா? තේරුණාද? வெற்றி அவர்களை ஆளுகை
செய்திருந்தால் ஏ, ஜெயக்கிரன் ரோட்ல போற 100 பேருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? සිය දෙනාට அவன் ප්‍රශ්න. போகும் வரையில 4 காளையனும் கடப்புலியனும் நல்லா கொடிய பிடிச்சிட்டு போவானா, காரை எடுத்துக்கிட்டு எனக்கு போவேலாம். මේ ස්ථානයේදී කොඩි අරගෙන ඔක්කොම අතර දෙන පස්සේ ஆண்டு பக்ஷம் මම ආණ්ඩු පක්ෂය කියලා කියයි. ஹalleluya. හලෙලූයා. எதுவும் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. කිසි දෙයක් ඔබව ආණ්ඩු කරන්න හොඳ வெற்றியை නැහැ. உன்னை ஆளுகை செய்ய முடியாவிட்டால் அடுத்தது வாரம் பாருங்க. ජයග්‍රහණය ඔබව ආණ්ඩු කරන්නේ නැති නේ. வெற்றியை என்னை ஆள முடியாட்டி ජයග්‍රහණය මාව ආණ්ඩු කරේ නැති වුණාට தோல்வி எப்படியுமே என்னை ஆளுகை செய்யாது. ඒ පරාජය කිසි විටවත් මාව சந்தோஷம் என்னை ஆளுகை செய்யாவிட்டால் සන්තෝෂය මාව ආණ්ඩු කරේ නැත්තම් நம்ம என்ன சந்தோஷம் வந்தா சந்தோஷம் நம்ம ஆள்றதுக்கு இடம் கொடுத்துரும். අපි ඇවිල්ලා සන්තෝෂය ආවන සන්තෝෂයට තමයි ආණ්ඩු කරන්න ඉඩ දෙන්නේ. தோல்வி வந்தா தோல்வி நம்ம ஆளுகை. එහෙනම් පරාජය ආවන පරාජයට முதல் சந்தோஷம் உன்னிடத்தில் வரும் பொழுது பலவீனத்தை சந்தோஷத்தை நீ ஆண்டுகொள். සතුට ආණ්ඩු කරන්න. வெற்றி உன்னிடத்தில் வரும் பொழுது வெற்றியை நீ ஆண்டுகொள். ජයග්‍රහණය එනකොට எது உன்னிடத்தில் ජයග්‍රහණයට வருகிறதோ පාලනය කුමක්ද? நன்மையானவைகளை நீ ஆள பழகும் பொழுது யாப்பத்தை தீமையானவைகள் உனக்கு பாலனை அடிமையாக ඒ மாறிவிடும். නපුර ඇවිල්ලා ඔබට நீ වහලෙක් வெற்றியை ஆளுகை செய்ய பழகுவாயாக இருந்தால் ඒ ජයග්‍රහණය தோல்வியானது உனக்கு ஒரு පාලනය அடிமையை போல் உன் பாதத்தில் வந்து கிடக்கும். ඒ පරාජය ඇවිල්ලා ඔබට நீ மகிழ்ச்சியை ஆளுகை செய்ய பழகுவாயாக இருந்தால் ප්‍රීතිය ඔබ ආණ්ඩු කරන්න පුරුදු துக்கம் உன் காலடியில் வந்து கிடக்கும். எவ்வளவு மனசுக்குள்ள வராது. එන්නට விளங்கிச்சா சொன்னது உங்களுக்கு? சிலருக்கு விளங்கில போல. இன்னொருக்கா சொல்லுவா மெல்லமா, வெற்றியை நீ ஆளுகை செய்வாயாக இருந்தா தோல்வி உன் பாதத்தில் வந்து கிடக்கும். ඔබගේ පරාජය පල්ලයට மகிழ்ச்சியை நீ ஆளுகை செய்வாயாக ප්‍රීතිය ඔබ இருந்தால் ආණ්ඩු කරන துக்கம் உன் பாதத்தில் வந்து ඒ கிடக்கும். දුක ඔබගේ පාමුලට எதுவும் உன்னை ஆள் இடம் கொடுக்காது. කිසිම දෙයක් ආණ්ඩු කරන්න ඉඩ எல்லாவற்றுக்கும் දෙන්න. மேலாக මේකට තියලින් பணம் உன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காது. ඒ මුදලට පාලනය කරන්න නැත ආණ්ඩු කරන්න ඉඩ දෙන්න එපා. பணம் உன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காது. ඒ මුදල ආණ්ඩු කරන්න ඉඩ දෙන්න එපා. முதல மட்டா மாவ பாலனை கரண்ட் இடுதெண்டிப்பா. முதல மாவ பாலனை கரண்ட் கவதாக்கத் ඒ இடுதெண்டிப்பா. පනත වන්දේ ආලිගේ සේරතිකට ஆளுகை කොට செய்ய வேண்டும். எனக்கு வருகிற புகழை நான் ஆளுகை செய்ய வேண்டும். ඒ මට එන්නව ඒ எனக்கு வருகிற மேன்மையை நான் ஆளுகை செய்ய வேண்டும். මට එන්නව இவைகள் என்னை எப்பொழுது நான் ஆளுகை செய்ய කොයි මොහොතකද விடுகிறேனோ, මම ආණ්ඩු කරනවද? அவைகள் என்னை ஆளுகை செய்ய எப்பொழுது விட்டு விடுகிறேனோ, කොයි මොහොතකද ඒ සියල්ලක්ම ආණ්ඩු කරන්න ඉඩ දෙනවද? அதுக்கு வெறும் மத்ததெல்லாம் என்ன ஆளதான் செய்யும். ඊට පස්සේ ඒ සියල්ල ඇයි දුක ඇයි வேதனை ඇයි වේදනාව மகிழ்ச்சி வந்தா ප්‍රීතිය කියනකොට ඕගාල සතුට வந்தா වෙනවා. ஓரா போயிடும். මුදල කියන மகிழ்ச்சி வந்தா ஓரா ඕ போயிடும். සතුට ඕවර එක சோத்திரம். කියනවා. அப்ப இது வந்தா கீழே போயிடும். ඒ මේක ආපුවම බිමටම වැටෙනවා. மேலே போற மாதிரி இது வந்தா கீழே போயிடும். මේක උඩට ගිය ආකාර මේක පල්ලයට எதுவும் உன்னை එනවා. ஆளுகை செய்யக்கூடாது. කිසි දෙයක් ඔබව පාලනය කරන්න சகலத்தை ආණ්ඩු කරන්න. ஆளுகிற ஒரு அபிஷேகத்தை ඒ தேவன் உனக்கு සියල්ලක්ම கொடுத்திருக்கிறார். ආණ්ඩු කරන්න அதுதான் மலை மேல் உள்ள ආලේපයේ තිබෙන பட்டணம். ඒ පර්වතයේ அதுதான் උඩ சொல்லுங்க, அதுதான் மலை மேல் உள்ள පර්වතයේ උඩ அதுதான் மலை மேல் உள்ள පර්වතයේ උඩ තිබෙන மலை மேல் உள்ள කන්ද பட்டணம். පර්වතයේ ஆண்டவர் උඩ சொல்றாரு, තියෙන நீ என்ன කන්ද என்ன பட்டணம்? ඔබ කුමන නුවරද? உன்னை ஆளுகை செய்யும். කිසි දෙයක් ආණ්ඩු කරන්න බෑ. சாச ஆண்டவர் கொண்டு போயிட்டு යක්ෂයා ඇවිල්ලා ස්වාමීන් වහන්සේව ගෙනිලා கொண்டு போய் நிப்பாட்டினானா? අනේ பேர் என்ன செய்தானா? கொண்டு போயிட்டு කන්ද උඩ තියලා என்ன செய்தானா? මොනවාද කරේ? ஆ? உலகத்தில் உள்ள ලෝකේ තියෙන எல்லாவற்றையும் සියල්ලක්ම காட்டி என்ன சொன்னானா? මොනවාද ஆ, இதன் மேல் உள்ள ஆளுகையை நான் உங்களுக்கு මේකේ තියෙන ආණ්ඩු කිරීම මම ඔබට දෙන්නම්. இதெல்லாம் என்ன செய்வேன் ஒரு நாள் இதெல்லாம் ஆளணுங்கிற ஆசை எனக்கு මේ සියල්ල கிடையாது ආණ්ඩු ஐயா. කරන්න ඕනේ කියන ආසාවක් මට ஏற்கனவே නැහැ. அதெல்லாம் எங்க இருக்கு? என் பாதத்துக்கு. ඒ සියල්ලක්ම මගේ அதெல்லாம் என் பாதத்துக்கு. ඒ පාදයට තිබෙන්නේ. நெஞ்சா சொன்ன அதெல்லாம் எங்க இருக்கு? என் பாதத்துக்கு. මගේ පාදයට තිබෙන්නේ. ஏனென்றால் மகிழ்ச்சி என்னை ஆளுகை මක් செய்வதில்லை. නිසාද ප්‍රීතිය මகிழ்ச்சியை ආණ්ඩු நான் ஆளுகை කරන්නේ? செய்கிறேன். ඒ ආණ්ඩු කරන්නේ මම තමයි ප්‍රීතිය. பரலோக வாழ்வு என்னை ஆளவில்லை. ස්වර්ග பரலோக රාජ්‍යයේ வாழ்வை තිබෙන நான் ஆண்டு கொள்கிறேன். ස්වර්ග රාජ්‍යයේ තිබෙන දේ මම තමයි ආණ්ඩු කරන්නේ. என்னுடைய படைப்பே, මගේ මැවිල්ලෙම நான் படைக்கப்பட்டதே මැවිල්ලෙම சகலத்தை நான் ஆளுகை සියල්ලක්ම செய்யும்படியாக. මම ආණ්ඩු කරන පිණිස. எதுவும் என்னை ஆளுகை செய்ய நான் කිසි இடம் கொடுக்க දෙයක් මාව மாட்டேன். ආණ්ඩු කරන පිණිස இதுதான் නොවේ. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற දෙවියන් වහන්සේ திட்டம். මේක තමයි அல்லேலூயா. ඔබ කෙරේ තබා තිබෙන உப்பு கொஞ்சம் සැලැස්ම. நல்லா கவனிங்க. உப்பு கொஞ்சம் ஒரு சோத்து பானைக்குள்ள விழுந்துட்டேன்னு சொன்னா ඒ ලුණු ස්වල්පයක් ඒ බත් රාස්පාන්ට වැටුණා නම් சோறு உப்பு ஆளுதா, உப்பு சோறு ஆளுதா? ඒ ලුණු බත් சொல்லுங்க. එක ආණ්ඩු කරනවද බත ආණ්ඩු அது 2-3 කරනවද? கட்டி தான் நீங்க போடணும். ඔබ சொல்லுங்க. கட்ட இல்லாட்டி கட்ட கொஞ்சம் அந்த தண்ணியை தான் உள்ளுக்கு ஊத்துவீங்க. பொட்டක් வத்துர இப்ப තමයි நல்லா කරන්නේ. கவனிங்க.
சோறு உப்பை பத்த. ஆண்டு கொண்டது அல்லது உப்பு சோறை ஆண்டு ඒ கொண்டது බත ආණ්ඩු කරාද ලුණු ලුණු ආණ්ඩු කරාද බත விளங்கல? ලුණු ஆ? உப்பு ලුණු சோறுகள் மேல் ஆளுகை செய்தது. ඒ බත් කෙනේ ඇවිල්ලා ආණ්ඩු அதனால்தான் කරන சோறு ஏ நிசா பத்த. தன்னுடைய டேஸ்டை மாற்றிக் கொள்கிறது. තමාගේ රසවත් බව වෙනස් කරගන්නවා உங்களுக்கு விளங்கிச்சா? තේරුණාද உப்பா இருந்தால் நீங்கள் ஆளுகிறவராக மாறுவீர்கள். ඔබ ඇවිල්ලා ලුණු ලෙස சின்னவனா கூட සිටිනවා இருக்கலாம், ඔබ පොඩි කෙනෙක් கொஞ்சமா கூட இருக்கலாம், පොඩ්ඩක් ஆனால் ආකාරයෙන් நீங்கள் ஆளுகிறவராக இருப்பீர்கள். නමුත් ඔබ ஹalleluya. ආණ්ඩු කරන කෙනෙක් ලෙස வெளிச்சம், ඉන්නේ பெரிய ஒரு இருள் இருக்குன்னு வைங்க. ඒ විශාල අන්ධකාරයක් තිබෙනවා ஒரு பெரிய இருள் இருந்தது. අන්ධකාරයක් ஓபன் பண்ணுவோமே. කළුවර ඔක්කොම ஒரு மெழுதிரியை வைப்போமே. බලන්න ඉටිපන්දමක් எது තියෙන ஆளுகை செய்கிறது? මොනවාද ආණ්ඩු කරන්නේ சொல்லுங்க. ඉටිපන්ද வெளிச்சம் ஆளுகை ඒ ආලෝකේ තමයි ආණ්ඩු කරන්නේ காசியப்பன் කාසිය தன் எதிரிகளுக்கெல்லாம் தப்பன்னு நினைச்சானா, තමාගේ විරුද්ධකාරයන්ට විරුද්ධ නැගිටින්න සිතුවා ஆளுகை செய்யணும்னு நினைச்சானா. ආණ්ඩු කරන්න හිටියා எதிரிகள் பெருகிட்டாங்க. ஏ, விருதக்காரன். இப்ப நான் ஆளுகை செய்ய வேண்டும். දැන් ආණ්ඩු எந்த කරන්න இடத்தை ඕනේ தேர்ந்து கொண்டானா? சொல்லுங்கண்ணே. ஆ? சீகிரி மலையை தெரிஞ்சு கொண்டான். ඒ සීගිරි කන්ද තෝරගත්තා ஆளுகிறது சொல்லுங்க. ලුණු ආණ්ඩු කරනවා வெளிச்சம் ஆளுகிறது சொல்லுங்க. ආලෝකේ ආණ්ඩු කරනවා மலையில் உள்ள பட்டணம் ஆளுகிறது. කන්ද කුඩ තියෙන නුවර அவைகள் ආණ්ඩු எதனால் කරනවා ஆளப்படுகிறவைகள் அல்ல. නමුත් ඒ සියල්ල ආණ්ඩු ஹalleluya. කරනවා பெரியோர் சோத்து பானைக்குள்ள உப்பு விழுந்துட்டேன்னு ඒ විශාල බස්සාස් පානකට ලුණු அது වැටුණා கொஞ்சமா කියලා விழுந்திருந்தா கூட ඒ පොඩ්ඩක් තිබුණා சோறுடைய சுவையை அது எடுக்காது. ஏ, பத்தை அது தீயன தன்னுடைய சுவையை தான் சோறு தமாகே இதுதான் ஆளுகை தீயன செய்வது. ரசவத் நீ பாவை எங்க தமா- போனாலும் போய் கியான். எந்த மனிதனும் உன்னை ஆளுகை செய்யாதபடி කිසි මනුස්සයෙක් ඔබ ආණ්ඩු உன்னுடைய කරන நற்பண்புகளை, ඔබගේ உன்னுடைய තියෙන நற்குணாதிசயங்களை, යාපත් ගුණාද, உன்னுடைய යාපත් நல்வழிகாட்டியை, ඔබගේ යාපත් உன்னுடைய මඟ காரியங்களை පෙන්වීම, ඔබගේ நீ விட்டு කාර්ය. கொடுக்க கூடாது. ඒක අරන් அது ஆண்டவர் දාන්න சொன்னார், හොඳ නැහැ. வேதப்பார் பரிசேயரின் பார் உங்கள் நீதி அதிகமா ඒ இருக்க வேண்டும். පරිසිවරයද ලියන්නන්නට உனக்கு நம்பிக்கை වඩා இருக்கணும், ඔබට විශ්වාසයක් තියෙන්න ඕනේ விசுவாசம் இருக்க ඔබට வேண்டும். විශ්වාසයක් තියෙන්න ඕනේ என்னுடைய நீதி மேலான நீதி. මගේ ධර්මිෂ්ඨකම இது தேவனால் ඉහළ எனக்கு கொடுக்கப்பட்ட දෙවියන් நீதி. වහන්සේ දුන්නව இந்த நீதியை தேவன் எனக்குள்ள ධර්මිෂ්ඨකම உருவாக்கி දෙවියන් இருக்கிறார். වහන්සේ මා තුළ බී කරපු ධර්මිෂ්ඨකම மாட்டேன் சொல்லுங்க. இதனா මේ මම இதனா මේ මම எனக்கு நான் உங்களுக்கு சொன்னது හොඳට ඇහුණද கர்சனையா இருக்கிறார். උන්වහන්සේ ඉතා ඕනෑකමින් අප දෙස බලන උදවිඳුන් ලෙස සිටිනවා நீங்கள் அவரை விட்டு கொடாதிருங்கள். ඔබ ஹalleluya. இந்த උන්වහන්සේ காலையில் අත්හරින්න எழுந்திருப்போம். එපා. உங்களை தேவன் உப்பாக வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ ලුණු உங்களை ලෙස தேவன் තියනවා. ஒளியாக வைத்திருக்கிறார். ආලෝකයක් உங்களை ලෙස தேவன் තියනවා. மலை மேல் உள்ள பட்டணமாய் කන්දක් උඩ තියෙන வைத்திருக்கிறார். නුවරක් ලෙස තබා ஹalleluya. තිබෙනවා. හalleluya. நீங்கள் ஆளுகை செய்ய ඔබ வேண்டியவர்கள். ආණ්ඩු කරන්න ඕනේ අය. ஹalleluya. හalleluya. சத்தங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்க சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க இந்த மனுஷோதவல நீங்க வந்து நின்னீங்க. நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க ஓ, இந்த மனுஷோதவல நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே ஓ, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தங்கையிலும் மனுஷர் கையிலும் விட்டு கொடுக்கலையே கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அடர்த்தி கரை சேர்த்தீங்க அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க என ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக
ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க. என ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. மலை மேல போக 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 කන්ද උඩ යන්න යන්න மலை යන්න மேல ஏற 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 කන්ද උඩ නගින්න எந்த නගින්න கற்களும் නගින්න அங்கே நம்மேல் படுவதில்லை. කිසි ගලක් අපට වදින්නේ இன்னும் නැහැ. தேவன் நம்மை உயர்த்த, තවත් අපව இன்னும் උස්සන්න. தேவன் நம்மை உயர்த்த, තවත් උන්වහන්සේ අප இன்னும் උසස් தேவன் நம்மை කරන්න. உயர்த்த තවත් උන්වහන්සේ අප උසස් සිතමුள்ளவராய் කරන්න කැමැති இருக்கிறார். ලෙස සිටිනවා. போதாது. මදි. சொல்லும் ஆண்டவரே, இந்த உயரம் போதில்லை. ස්වාමිනී මේ උසස් වීම இந்த මදි. உயரத்துல எனக்கு கேக்குது ஆண்டவரே. ස්වාමිනී මේ උසස් වීම මට ඇසෙනවා இந்த உயரத்துல ස්වාමිනී. எனக்கு கேக்குது. මේ උස්සේදී මට மனிதனுடைய ඇසෙනවා. சத்தம் கேட்கிறது. මනුස්සයාගේ අඬ ඇසෙනවා. மனிதனுடைய கல்லடி எனக்கு படுகிறது. මනුස්සයාගේ ගල් இன்னும் ගැසීම நான் மேல ඇහෙනවා. போகணும். තවත් උඩට යන්න ஒரு ඕනේ. உயரம் வரும். තව උසස් වීමක් එයි. மனிதனுடைய சொற்களும் காதுக்கு கேட்காது. ඒ මනුස්සයාගේ மனிதனுடைய ප්‍රකාශ கல்லடிகள் කිරීම உன்மேல் படாது. ඒ මනුස්සයාගේ ගල් ගැසීම ඔබට වදින්නේ නැහැ. அதுதான் உயரம். ඒක තමයි උස. அதுதான் உயரம். ඒක තමයි උස. அதுதான் உயரம். ඒක තමයි උස. தேவன் அந்த உயரத்துக்கு நம்மை கொண்டு போக ඒ උසට ස්වාමීන් වහන්සේ අප சித்தமுள்ளவராய் இருக்கிறார். කැමැති ලෙස සිටිනවා. தயவுள்ளவராய் இருக்கிறார். උන්වහන්සේ දයාව வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். බලවත් දෙවිඳු ලෙස இந்த සිටිනවා. காலை මේ வேளையில் උදෑසන கரை ஆயத்தமானவர்கள், දිය වෙන්නට සූදානම් අය. உருக ඒ ஆயத்தமானவர்கள் දිය වෙන්නට සූදානම් වෙන අය. மேல 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 උඩට மேல மேல උඩට மேல උඩට மேல උඩට மேல උඩට நாட்கள் வருகிறது. කාලයක් පැමිණේ. எந்த கல்லும் உன்மேல் படாது. කිසි ගලක් ඔබට වදින්නේ නැහැ. அது எவ்வளவு வந்தால் இடையிலே நின்று போய்விடும். ඒ කොච්චර அந்த ආවත් அளவு මග உயரம். නවතී. அந்த එච්චරට அளவு උසයි. உயரம். එච්චරට அந்த උසයි. அளவு உயரம். එච්චරට උසයි. Thank you. ස්තුතියි ස්වාමී. நான் கரை ஆயத்தமான, ස්වාමිනී මම දිය වෙන්න සූදානම්. நான் உருக ஆயத்தமான. ස්වාමිනී මම දිය වෙන්නට நான் සූදානම්. கரைந்தால் தான் சுவை. ස්වාමිනී මම දිය වුණොත් තමයි සුවය. ஆண்டவரே, நான் உருகினால் தான் வெளிச்சம். ස්වාමිනී මම දිය වෙලා ගියා නම් තමයි ස්වාමිනී ආලෝකය. Thank you. ස්තුතියි ස්වාමී. கரைகிறவர்களும் ඒ දිය වෙන්නා වූ உருகுகிறவர்களும் ඒ මේ ස්ථානයේ மலை மேல் உள்ள பட்டணம், කන්දක් උඩ තිබෙනා மலை மேல, කන්දක් උඩ மலை மேல. කන්දක් උඩ. Thank you, ස්තුතියි Jesus. ස්වාමී. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாம என்ன காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாம என்ன காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரித்தீங்க.
கல்லறியும் மனிதர் முன்பாக ගල්ගසන්නා எங்களை மேல මනුෂ්‍යයා உயர்த்துகிறீரே. ඉදිරියේ ස්වාමිනී මා அவருடைய උසස් கற்கள் කරනවා படக்கூடாத ஒரு இடத்துக்கு எங்களை உயர்த்துகிறீரே. ස්වාමිනී ඔවුන්ගේ ගල් ස්වාමිනී වදින්න නැති அவருடைய ස්ථානයට උසස් கற்கள் කරනවා படக்கூடாத உயரத்துக்கு. ස්වාමිනී ඔවුන්ගේ ගල් මට වදින්න නැති அவருடைய பலன் எவ்வளவு ස්ථානයට பலனாய் இருந்தாலும் ඔවුන්ගේ ශක්තිය அவருடைய කොච්චර பலத்துக்கு වුණත් அப்பாற்பட்ட விதமாய் நீர் எங்களை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. ස්වාමිනී ඒගොල්ලන්ගේ அவர்கள் ශක්තියට தங்கள் முழு பலனை பிரயோகித்தும் ස්වාමිනී ඒගොල්ලන්ගේ සම්පූර්ණ ශක්තිය පාවිච්චි கற்கள் කරලා எறிந்தாலும் ගල් ගැසුවා அந்த கற்கள் வரக்கூடாத ஒரு இடத்துக்கு எங்களை உயர்த்துகிற நல்லவரே. ස්වාමිනී ඒ ගල් වදින්න නැති වෙන්න உமக்கு පිණිස நன்றி උසස් செலுத்துகிறோம். කරනවා ඔබට ස්තුති කරනවා கரங்கள் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. ඔසෝමේ எவ்வளவு உயரத்துக்கு කොච්චර උසට ஒரு மனிதனால கல்லறிய முடியுமோ මනුස්සයෙකුට ගල් அதை ගසන්න காட்டிலும் පුළුවන්. உயரத்துக்கு நீர் எங்களை தூக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினால மனிதனுடைய கல் ஒரு அளவுக்கு தான் வர முடியும். அதற்கு மேல அவனுக்கு பலன் இல்ல. என் தேவனுடைய பலன், என் தேவனுடைய பலன் அதை காட்டிலும் மேலானது, அதை காட்டிலும் மேலானது. என்னை அதை காட்டிலும் உயரமான ஒரு மலையின் மேல. Thank you. நன்றி ஆண்டவர். ස්තුති ස්වාමිනී வந்த ஒவ்வொருவரையும் ආපු ஆசீர்வதி. සියලු දෙනා ආශිර්වාද කරන්න கரைவார்களாக, ස්වාමිනී දිය වේවා உருகுவார்களாக, ස්වාමිනී දිය වේවා மலை மேல் உள்ள பட்டணமாய் மாறுவார்களாக. කන්දක් උඩ තිබෙන නුවරක් ලෙස ආශිර්වදිக்கிறேன். මාරුවේවා. ආශිර්වාද தடைகள் කරනවා எல்லாம் நீங்கி போகட்டும். බාධක සියල්ල ඉවත් தடைகள் කරන්න எல்லாம் நீங்கி போகட்டும். බාධක සියල්ල ඉවත් இந்த காலை කරන්න வேளையில මේ උදැසන சரீர பலவீனத்தோடு, ශරීරේ දුර්වලයේ சிந்தையின் සමග பலவீனத்தோடு සිතුවිලි දුර්වල இருக்கிற සමග ஒவ்வொருவரையும் සියලු நீர் දෙනාට விசாரிப்பீராக. ඔබ වහන්සේ நீர் විමසන්න ඔබ விசாரிப்பீராக. වහන්සේ நீர் විමසන්න ඔබ விசாரிப்பீராக. වහන්සේ நீர் විමසන්න ඔබ விசாரிப்பீராக. විමසන්න துக்கத்தோடு வந்தவர்களை, දුකෙන් සියලු ආපු අය, வேதனையோடு வந்தவர்களை වේදනාවෙන් ආපු தேவரீர் අය விசாரிப்பீராக. ඔබ විමසා බලන්න தொடுவீராக. අත්දගසන්න Jesus, Jesus, යේසුනි Jesus. යේසුනි Thank you, සුති thank you, සුති thank you, සුති thank you. සුති ஆற்றி தேற்றுவீராக, ස්වාමිනී සැනසීමට බැලඩය පත් කරන්න. පන්නවීරා. ශක්තිමත් කරන්න சுகமடைய සුවේ பண்ணுவீராக. ලබන්න උදව් කරන්න இயேசுவின் நாமத்தினால இயேசு பிதாவே, சுவாசியின் நாமம் ஆமென். பியானே அவன் நீ சுரணாத்துமாவே கர்த்தரை கர்த்தரே ஸ்தோத்திரம். என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்குமட்டு, கிருபையினாலும் விலக்கினானை முடிசூட்டி, நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குற, கழுகுக்கு சமனாக என் வயது திரும்ப வாழா வயது போல ஒடுக்கப்படுற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். ஆகையால் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாத கரங்களை விருது விடுத்து ආශිර්වාදය උදෙසා දෑත ඔසවගමු. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் முக பிரகாசம் எங்கு இருக்கிறோர் மேலும் பிரகாசிக்க கடவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபை, சமாதானம், இரக்கம், ரட்சிப்பு, மீட்பு இங்கு இருக்கிறவருடைய வாழ்வில் பூர்ணப்பட கடவதாக. நம்முடைய தீர்ச்சவாளனாகிய பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், அந்யோன்யம், வழிநடத்தல், வல்லமை, அக்கினி, பாவத்தை உணர்த்தி நீதிக்காய் வாழ பண்ணுகிற வாழ்வு, நியாய தீர்ப்புக்காய் காத்திருப்பு, எப்பொழுதும் உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் மலை மேல் உள்ள பட்டணமாகவும் வாழ்கிற கிருபை எங்கு இருக்கிறவருடைய வாழ்வு நிலநிக்க கிடவதாக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் ஆசீர்வாதம் எங்கு இருக்கிறவர்கள் மேலும் அவருடைய குடும்பங்கள் மேலும் கடைசிய பிரயாசங்களோடும் என்னோடும் உன்னில் எழுந்திருக்கிறவரோடும் இன்றென்றும் என்றென்றும் உடைய வருகை பிரியந்தம் வலுவாதபடி தங்குவதாக. எல்லோரும் ஒரு மனமாம் என்று சொல்வோமாக.